அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பதிவில் 8ஆம் வகுப்பு தமிழில் முழு மீளாய்வா முழு திருப்பதில் 500 வினாக்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 முதல் 9 வரை உள்ள 500 முக்கிய வினாக்களை பார்த்துடலாம். முதல் கேள்வி பாருங்க. பாடல் வழிகளை கவனித்து சரியான விடையை தேர்ந்தெடு. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவை. இப்பாடல் வரிகளுக்குரிய ஆசிரியர் யார்? இந்த பாடல் வரிக்குரிய ஆசிரியர் மகாகவி பாரதியார் ஆவார். தவறான இணையை தேர்ந்தெடு. இதுல தவறான இணை எதுன்னு அப்படி பாருங்க. இதுல ஆப்ஷன்ல தூருண்ணா புதூர், கார்முகில்னா மலைமேகம், உபகாரி வள்ளல். தூருண்ணா புதர், கார்முகில் மலைமேகம், உபகாரி வள்ளல். ஈனம்னா பெருமை என்பது தவறான இணை. ஈனம்னா இழிவு என பொருள்படும். கூற்று காரணம். கூற்று உடலின் உள் உறுப்புகளின் செயல்பாடுகளை தற்காலிக கருவிகள் மூலம் படம் பிடித்து அறியலாம். காரணம் எக்ஸ்ரே ஸ்கேனர் போன்ற கண்டுபிடிப்புகள் மருத்துவத்துறையில் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளன. இதுல பாருங்க, கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. காரணம் கூற்றை விளக்குகிறது. பொறுத்துக. நூல் மற்றும் ஆசிரியர். நீதிநெறி விளக்கத்தை இயற்றியவர் யார்? இளமை விருந்து, பள்ளிப்பறவைகள், ஆசிய ஜோதி. ஆசிய ஜோதி கவிமணியின் ஞாபகம் வந்திருக்கணும். அப்படியே ஆப்ஷனில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர், இளமை விருந்து திருவிக்காவால் இயற்றப்பட்டது, பள்ளிப்பறவைகள் அல வள்ளியப்பா, ஆசிய ஜோதி கவிமணியால் இயற்றப்பட்டது. ஆப்ஷன் ஏ சரியான விடை. கைவினை பொருட்கள் செய்தல் என்பது ஒரு சிறந்த கலை வடிவமாகும். இதில் மூங்கில்களை கொண்டு செய்யப்படும் பொருட்களுள் கீழ்கண்டவற்றுள் எது இடம்பெறாது? மூங்கிலை கொண்டு செய்யப்படும் பொருட்கள்ல எது இடம்பெறாதுன்னு பார்த்தீங்கன்னா பாய் என்பது கோரை புல்லால் செய்யப்படுவது. இது முரம், கூடை, தட்டட்டி இதெல்லாம் மூங்கிலால் செய்யப்படும் பொருட்கள். கொங்கு நாட்டு பகுதியில் பாயும் முதன்மையான ஆறு எது? கொங்கு நாட்டு பகுதியில் பாயும் முதன்மையான ஆறு. இதில் பார்த்தீங்கன்னா முதன்மையான ஆறா அமராவதியெல்லாம் பாயுது, பவானி இருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா காவிரி என்பது தான் முதன்மையான ஆறாகும். விடுதலை திருநாள் என்ற கவிதையின் ஆசிரியர் யார்? விடுதலை திருநாள் இதை இயற்றியவர் மீ ராசேந்திரன் அவர்களால் இயற்றப்பட்டது. குணங்குடி மஸ்தான் சாகுபுவின் இயற்பெயர் என்ன? குணங்குடி மஸ்தான் சாகுபுவின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதிர் என்பது சரியான ஒன்று. சட்டமேதை அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? ஐயா அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1990ஆம் ஆண்டு. தமிழ் மொழி எழுத்துக்களின் பழைய வரிவடிவங்களை எங்குள்ள கல்வெட்டுகளில் காண முடிகிறது? அடிக்கடி கேட்டிருக்காங்க. தமிழ் மொழி எழுத்துக்களின் பழைய வரிவடிவங்களை எங்குள்ள கல்வெட்டுனா அரச்சலூர் கல்வெட்டுகளில் காண முடிகிறது. காடர்கள் பேசும் மொழியின் பெயர் என்ன? காடர்கள் பேசும் மொழியின் பெயர் பார்த்தீங்கன்னா ஏரவல்லா. இது காடர்கள் பேசும் மொழி ஆலம்பாடி அல்லது ஏரவல்லா என அழைக்கப்படும். இது ஒரு பேச்சு மொழி ஆகும். தமிழர்களின் மிக பழமையான மருத்துவ முறை எது? நம்ம தமிழர்களோட மிக பழமையான மருத்துவ முறையாக உள்ளது சித்த மருத்துவமாகும். கல்வி அழகே அழகு என்று கூறும் நூல் எது? முக்கியமான கேள்வி. கல்வி அழகே அழகு என்று கூறும் நூல் நீதிநெறி. இது நாலடியார் தான் வரும். நீதிநெறி விளக்கம் என்பது தவறு. கல்வி அழகே அழகு என்று கூறும் நூல் நாலடியார். பழங்காலத்தில் விலங்குகளை வேட்டையாட பயன்படுத்திய கருவிகளில் தொழில்நுட்ப கலை வளர்ச்சிக்கான தொடக்கமாக அமைந்தது எது? தொழில்நுட்பம் அந்த பயன்படுத்திய கருவி வச்சு தான் புதிய தொழில்நுட்பத்தில் தொடக்கமாக அமைந்தது வில் மற்றும் அம்பாகும். சரியான இணையை தேர்ந்தெடு. வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு, சிலப்பதிகாரம், பொன்னோடு கரியோடு பெயரும் அகநானூறு, கொங்கு நாட்டு வணிகம் பற்றி நற்றினை, நெல்லும் உப்பும் நேரே ஊரீர். இதில் பார்த்தீங்கன்னா பொன்னோடு கரியோடு பெயரும் என்பதுதான் சரியான இணை. இதில் எல்லாம் மற்றதெல்லாம் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகிறது என்ற புகழ்பெற்ற தேசபக்தி பாடலை இயற்றியவர் யார்? அவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்கள். ஒன்றே குலம் ஒருவனே தேவனும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் திருமூலர் இயற்றிய திருமந்திரம். அயோத்தியதாச பண்டிதர் நடத்திய இதழின் பெயர் என்ன? அவர் நடத்திய இதழின் பெயர் ஒரு பைசா தமிழன் என்பதாகும்.
எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டு தமிழ் எழுத்துக்களில் ஏ ஓ ஆகிய நெடில் எழுத்துக்களுக்கு கீழ்நோக்கு கோடு மற்றும் சுழியை அறிமுகப்படுத்தியவர் யார்? இவர்தான் மிக பெரும் எழுத்து சீர்திருத்தத்தை மேற்கொண்டவர் வீரமா முனிவர் அவர்கள். தந்தை பெரியாரும் மேற்கொண்டுள்ளாரு. செஞ்சொல் மாதரின் வல்லைப்பாட்டிற்கு ஏற்ப முளவை மீட்டுவது எது? செஞ்சொல் மாதரின் வல்லைப்பாட்டிற்கேற்ப முளவை மீட்டுவது ஓடை நீர். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்று பாடிய சித்தர் யார்? உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்றவர் திருமூலர் ஆவார். குமரகுருபரர் மொழிகளில் புலமை மிக்கவராக திகழ்ந்தார். இதுவும் கேட்கப்பட்ட கேள்வி. அவர் தமிழ், வடமொழி, இந்துஸ்தானியில் புலமை பெற்றவராக விளங்கினார். தமிழ்நாட்டின் மான்பார்ட் என்று அழைக்கப்படும் கைவினை பொருள் எது? தமிழ்நாட்டின் மான்பார்ட் அது பார்த்தீங்கன்னா பத்த மடை பாய் தான் தமிழ்நாட்டின் மான்பார்ட் என்று அழைக்கப்படும் கைவினை பொருட்களாகும். ஆண்பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு எது? ஆண்பொருணை, தன்பொருணை, இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஆண்பொருணை என்று அழைக்கப்படுவது அமராவதி ஆறு. சுதேசி நாவாய் சங்கத்தை வ.உ. சிதம்பரனார் தொடங்கிய ஆண்டு எந்த ஆண்டு? சுதேசி நாவாய் சங்கத்தை வ.உ.சி. தொடங்கிய ஆண்டு 1906 அக்டோபர் 16 அன்று. மனிதர்கள் தம் தீய வழிகளை விட்டு நல்ல வழியில் வாழ வேண்டும் என்னும் நோக்கில் குணங்குடி மஸ்தான் சாஹிப் இயற்றிய நூல் எது? அந்த நூல் தான் பார்த்தீங்கன்னா எக்கால கன்னி மற்றும் நந்தீஸ்வர கன்னி. இது ரெண்டுமே அவர் இயற்றிய நூலாகும். கூற்று: அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் இதழை வாரந்தோறும் வெளியிட்டார். காரணம், உயர் நிலைகளையும் இடைநிலைகளையும் கடைநிலைகளையும் பாகுபடுத்தி அறியாத மக்களுக்கு நீதி, சரியான பாதை ஆகியவற்றை விளக்குவதே இந்த இதழின் நோக்கம் என்றார். ஒரு பைசா தமிழன் இதில் பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது? தொல்காப்பியத்தில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 அதிகாரம். ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் பார்த்தீங்கன்னா 3, அதாவது 9 இயல்கள், மொத்தம் 27 இயல்கள் கொண்டது தொல்காப்பியம். அந்த 3 அதிகாரம் எழுத்து, சொல், பொருள், யாப்பாகும். தமிழகத்தின் முக்கிய பழங்குடிகளான காடர்கள் வாழும் வனப்பகுதி எது? காடர்கள் வாழும் வனப்பகுதி பார்த்தீங்கன்னா ஆனைமலை பகுதியாகும். பின்னணி என்ற சொல்லின் சரியான ஆங்கில சொல் எது? பின்னணி, இது என்ன சொல்லுவோம்? பேக்ரவுண்ட் என்பது சரியான விடை. தவறான இணையை தேர்ந்தெடு. தமிழ் தென்றல் திருவிக்கா, குழந்தை கவிஞர் அளவல்லியப்பா, சிந்துக்கு தந்தை பாரதியார், குமரகுருபரர், கவிமணி என்பது தவறான இணையாகும். கவிமணி தேசிக விநாயகனார் தான் வருவார். தமிழ்நாட்டில் களிமண் சிற்பங்கள் செய்யும் கலைக்கு புகழ்பெற்ற இடம் எது? தமிழ்நாட்டில் களிமண் சிற்பங்கள் செய்யும் கலைக்கு புகழ்பெற்ற இடம் குறும்பட்டி என்பதாகும். வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்ற வரி இடம்பெற்ற நூல் தொல்காப்பியமாகும். சிங்கவள்ளி என்று அழைக்கப்படும் மூலிகை எது? சிங்கவள்ளி, இது பழைய சிலபஸ் படி முக்கியமாக கேட்டுட்டு இருந்தாங்க. சிங்கவள்ளி என்று அழைக்கப்படும் மூலிகை தூதுவளையாகும். திருமந்திரம் நூலில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன? அதனால தான் இதை தமிழ் 3000 என்று அழைக்கிறாங்க. இதில் 3000 பாடல்கள் உள்ளன. ஒடுக்கப்பட்டோருக்கான உழைத்த தலித் தலைவர் அயோத்தியதாசர் அத்வைதானந்த சபா என்ற அமைப்பை எங்கு நிறுவினார்? அத்வைதானந்த சபா அவர் நிறுவிய இடம் நீலகிரியாகும். பொறுத்துக: விலங்கு, பறவை, ஒளிமரபு. புலி என்ன பண்ணும்? சிங்கம், யானை, குதிரை, புலி. ஆன்சர் சரிதான். புலி முழங்கும் அல்லது உருமும், சிங்கம் கர்ச்சிக்கும் முழங்கும், யானை பிளிரும், குதிரை கனைக்கும். ஆப்ஷன் ஏ சரியான ஒன்று. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வெர்த் என்று புகழப்படுபவர் யார்? அவங்க தான் வாணிதாசன் அவர்கள். தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு பயன்படுத்தியவை எவை? தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு பயன்படுத்தியவை தாவரங்களின் வேர், தலை மற்றும் பட்டையை பயன்படுத்தினர். ஏட்டுக்கல்வி மட்டுமன்றி தொழிற்கல்வி முதலியனவும் அறிவை வளர்க்கும் கல்வியே என்று வலியுறுத்தியவர் யார்? ஏட்டுக்கல்வி மட்டும் போதாது, தொழிற்கல்வி முதலியனவும் அறிவை வளர்க்கும் கல்வியே என்றவர் திருவிக்கா அவர்கள். பிரம்பு என்பது எந்த வகையை சார்ந்த தாவரமாகும்? பிரம்பு இது பார்த்தீங்கன்னா ஒரு புல்வகை. பிரம்பு என்பது நீர்நிலைகளில் வளரும் கொடி போன்ற புல்வகையாகும். சேரர்களின் தலைநகரம் எது?
சேரர்களின் தலைநகரமாக விளங்கியது வஞ்சிமாநகர், அதாவது கரூர் ஆகும். வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேயரின் கப்பல் வாணிகத்திற்கு எதிராக எத்தனையோ துயரங்களை அடைந்த போதும் அவரது உள்ளத்தை உறுத்திய சிறை துயர் எது? அதில் பார்த்தீங்கன்னா தன் தமிழ் நூல்களை படிக்க முடியாமல் போனது தான் அவருடைய உள்ளத்தை உறுத்திய சிறை துயராக விளங்கியது. 12 திருமுறைகள் 10ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ள நூல் எது? 12 திருமுறையில் 10ஆம் திருமுறையாக வந்துள்ளது திருமந்திரமாகும். புத்தரது ஆதிவேதம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? புத்தரது ஆதிவேதம் என்ற நூலை படைத்தவர் அயோத்தியதாசர் அவர்கள். தமிழ் எழுத்துக்களின் உருவ மாற்றத்திற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது எது? உருவ மாற்றத்திற்கு முக்கிய காரணமாகவே அமைந்தது அச்சுக்கலை என்பதாகும். கோணக்காத்து பாட்டு என்பது எந்த வகை இலக்கியத்தை சார்ந்தது? கோணக்காத்து பாட்டு இது பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற பாட்டு, வெள்ளக்காப்பியம் அல்லது கும்மிப்பாட்டு என்றும் அழைக்கப்படுகிறது. நோய் நாடி நோய் முதல் நாடி என்று தொடங்கும் திருக்குறள் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது? நோய் நாடி நோய் முதல் நாடி என்று தொடங்கும் குறள் பார்த்தீங்கன்னா மருந்து என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. அறியாமையை அகற்றி அறிவை விளக்குவது கல்வி, இந்த கூற்று யாருடையது? அறியாமையை அகற்றி அறிவை விளக்குவது கல்வி, இந்த கூற்று பார்த்தீங்கன்னா திருவிக்கா அவர்களுடையது. பனையோலையால் செய்யப்படும் மிக முக்கிய கைவினை பொருள் எது? பனையோலை, இதில் முக்கிய கைவினை பொருள் விசிறி என்பது சரியான ஒன்று. சேரர்களின் கொடி எது? சேரர்களின் கொடி பார்த்தீங்கன்னா வில் கொடியாகும். சீவக சிந்தாமணி நூலின் ஆசிரியர் யார்? சீவக சிந்தாமணியை இயற்றியவர் திருத்தக்க தேவர் அவர்கள். குணங்குடி மஸ்தான் சாகுபுவின் பாடல்கள் எத்தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன? அவருடைய பாடல்கள் பார்த்தீங்கன்னா குணங்குடியார் பாடற்கோவை என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன. அயோத்திதாசர் திராவிட மகாஜன சங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்த ஆண்டு எந்த ஆண்டு? திராவிட மகாஜன சங்கம் அமைப்பை தோற்றுவித்த ஆண்டு 1892ஆம் ஆண்டு. தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என்பதற்கு ஆதாரமாக விளங்கும் கல்வெட்டு, அரச்சலூர் கல்வெட்டு அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு வழங்கிய உயரிய விருது, அந்த விருது தான் செவாலியர் விருந்தாகும். வேர்பாறு தலைப்பாறு மிஞ்சனக்கால் பற்ப செந்தூரம் பாரே என்று கூறியவர்கள் சித்தர்கள். இது மறக்க மாட்டோம், அடிக்கடி பார்த்துருக்கோம். திருவிக்கா எழுதிய நூல்களும் கீழ்கண்டவற்றுள் எது இடம்பெறாத நூலாகும்? இதில் பெண்ணின் பெருமை, தமிழ்ச்சோலை, மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் இதெல்லாம் அவரால் இயற்றப்பட்டது. அழகின் சிரிப்பு பாவேந்தர் அவர்களால் இயற்றப்பட்ட நூலாகும். மண்பாண்ட கலையின் உச்சகட்ட வளர்ச்சி என கருதப்படுவது எது? மண்பாண்ட கலையின் உச்சகட்ட வளர்ச்சி தான் சுடுமண் சிற்பக்கலை, டெரகோட்டா என்று அழைக்கப்படுகிறது. முத்தமிழ் நாடான தமிழகத்தில் சேரநாடு என்று அழைக்கப்பட்ட பகுதி தற்காலத்தில் எங்கு உள்ளது? சேரநாடு இது பார்த்தீங்கன்னா கேரளம் மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்களாக உள்ளன. சரியான கூற்றை தேர்ந்தெடு. வ.உ. சிதம்பரனார் இரட்டை ஆயுள் தண்டனை பெற்றார். அவர் கோவை சிறையிலும் கண்ணனூர் சிறையிலும் அடைக்கப்பட்டிருந்தார். இது 2வது கூற்று. இதில் 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. பராபரமே என்று முடியும் பாடல்களை அதிகமாக பாடியவர் யார்? பராபரமே, இது தாயுமானவர் அவர்கள்தான் பராபரமே என்று முடியும் பாடல்களை அதிகமாக பாடியவராவார். அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் இதழை எப்போது தொடங்கினார்? ஒரு பைசா தமிழன் இதழை தொடங்கிய ஆண்டு 1907ஆம் ஆண்டு ஜூன் 19இல் தொடங்கினார். செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் என்று பாடிய கவிஞர் யார்? செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் என்று பாடிய கவிஞர் கா. நமசிவாயர் அவர்கள். காடு என்னும் கவிதையில் வாணிதாசன் காட்டின் அழகை எதனோடு ஒப்பிடுகிறார்? காடு என்னும் கவிதையில் வாணிதாசன் பார்த்தீங்கன்னா பச்சை ஆடை உடுத்திய பெண்ணுடன் ஒப்பிடுகிறார். கரிசலாங்கண்ணி மூலிகையின் மற்றொரு பெயர் என்ன? கரிசலாங்கண்ணியின் மூலிகையின் மற்றொரு பெயர் நாணப்பச்சலை மற்றும் கையாந்தகரை. இதற்கு பிரம்மராசம், தேகராசம் என்ற பெயர்களும் கரிசலாங்கண்ணிக்கு உண்டு. திருவிக்கா அவர்களின் முழு பெயர் என்ன? திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார் என்பதுதான் சரியான ஒன்று. பாய்களில் குழந்தைகளை படுக்க வைப்பது எந்த வகை பாய்? அந்த பாய் தான் தடுக்கு பாயாகும். கோவை பகுதி தற்காலத்தில் எத்தகைய தொழிலுக்கு மிகவும் புகழ்பெற்றதாக விளங்குகிறது?
கோவை பகுதி பார்த்திங்கன்னா நெசவு தொழில் மற்றும் பொறியியல் தொழில்களுக்கு புகழ்பெற்ற இடமாக விளங்குகிறது. மறவன் என்ற சொல்லின் பொருள் என்ன? மறவன் என்ற சொல்லின் பொருள் வீரன் என்பதாகும். அறிவு, அருள், ஆசை, அச்சம், அன்பு, உவகை போன்ற மனித பண்புகளை பற்றி பாடும் அறப்பண்பு சார்ந்த 8ஆம் வகுப்பு பாடல் எது? அது பாடல் எந்த பாடல்ல வரும்? அதில் அறிவு வரும், அருள், ஆசை, அச்சம், அன்பு, உவகை. அதில் பார்த்திங்கன்னா உயிர்குணங்கள். இதன் ஆசிரியர் கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் அவர்களால் இயற்றப்பட்ட உயிர்குணங்கள் பாடலாகும். சென்னை தாம்பரத்தில் உள்ள சித்த மருத்துவ ஆராய்ச்சி மையம் யாருடைய பெயரில் அமைக்கப்பட்டுள்ளது? அவர் யாருடைய பெயர்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் பெயரால் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ் எழுத்துக்களின் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர். அவர் முதலாம் அவரை யாரை சொல்லலாம்னா வீரமா முனிவர் அவர்கள். வெள்ளக்காப்பியம் என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற கவிதை தொகுப்பு நூலின் ஆசிரியர் யார்? இதை பற்றி பார்த்தோம். நாட்டுப்புற பாட்டு வெங்கம்பூர் சாமிநாதன். இவர் தான் கோணக்காத்து பாட்டை இயற்றியவராவார். தொல்நோக்கி அதாவது தொலைநோக்கி என்ற சொல்லின் சரியான தமிழாக்கம் எது? தொல்நோக்கி. இதற்கு பார்த்தீங்கன்னா தொலைநோக்கி என்பது தான், தொல்நோக்கி கிடையாது. தொலைநோக்கி என்பது சரியான தமிழாக்கம். இளமை பருவத்தில் கல்வி கற்பது மிகவும் இன்றியமையாதது என்பதை உணர்த்தும் பழமொழி எது? அந்த பழமொழி தான் 5ல் வளையாதது 50ல் வளையாது, இளமையில் கல் என்பது சரியான பழமொழிகள். தமிழ்நாட்டில் மரப்பாச்சி பொம்மைகள் செய்ய புகழ்பெற்ற இடம் எது? மரப்பாச்சி பொம்மைகள் செய்ய புகழ்பெற்ற இடமாக விளங்குவது தஞ்சாவூர். பழங்கால கொங்கு நாட்டின் ஒரு பகுதியான கரூர் வஞ்சி மாநகரம் என்று அழைக்கப்பட்டது. இது எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது? கரூர் பார்த்தீங்கன்னா அமராவதி ஆறு, அதாவது ஆண்புருணை எனப்படும் அமராவதி ஆற்றங்கரையில் கரூர் அமைந்துள்ளது. தேசபந்து என்று அழைக்கப்பட்ட இந்திய விடுதலை போராட்ட தலைவர் யார்? தேசபந்து என்று அழைக்கப்பட்டவர் CR தாஸ், சித்தரஞ்சன் தாஸ் அவர்கள். பகவத்கீதை நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர்களில் முதன்மையானவர் யார்? முதன்மையானவர் மகாகவி பாரதியார் அவர்கள். அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் இதழை ஓராண்டிற்கு பின் எப்பெயருக்கு மாற்றினார்? அது என்னன்னு மாற்றினார்? தமிழன் என்று மாற்றினார். கீழ் கண்டவற்றுள் பாரதியார் நடத்தாத இதழ் எது? இதில் பார்த்தீங்கன்னா குயில் என்ற இதழை நடத்தியவர் பாரதிதாசன். இந்தியா, விஜயா, சுதேசமித்திரன் போன்ற இதழ்களில் பாரதியாரால் நடத்தப்பட்டது. காடு என்ற கவிதையில் இடம்பெற்றுள்ள ஈன்று என்ற சொல்லின் பொருள் என்ன? ஈன்று அப்படின்னா பெற்று என பொருள்படும். மனித உடலில் வருமுன் காப்பதே சிறந்த நல்வாழ்வு முறையாகும். இதை குறிப்பிடும் 8ஆம் வகுப்பு பாடம் எது? வருமுன் காப்போம். இதற்கு நோயும் மருந்தும் என்ற பாடம்தான் சரியான பாடமாகும். கலந்தேய்ந்த கல்வி என்று எதனை திருவிக்கா குறிப்பிடுகிறார்? கலந்தேய்ந்த கல்வி அது பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்துடன் கல்வி, ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியைத்தான் கலந்தேய்ந்த கல்வி என்று திருவிக்கா குறிப்பிடுகிறார். திருமண பாய்களில் மணமக்கள் பெயர்கள் இடம்பெறுவது எந்த ஊர்பாயின் சிறப்பம்சமாகும்? திருமண பாயில மணமக்களின் பெயர் இடம்பெறுவது பத்தமடை பாயின் சிறப்பம்சமாகும். திண்டுக்கல் மாவட்டம் கீழ்கண்டவற்றுள் எதற்கு புகழ்பெற்றது? எதற்குன்னு பார்த்தீங்கன்னா பூட்டு தொழிலுக்கு புகழ்பெற்றது. சீவக சிந்தாமணி எந்த சமய சார்புடைய நூலாகும்? சீவக சிந்தாமணி பார்த்தீங்கன்னா சமணம் சமய சார்ந்த நூலாகும். தன்னெஞ்சறிவது பொய்யற்க என்று கூறும் உலக பொது மறை நூல் திருக்குறள். அம்பேத்கரின் இயற்பெயர் என்ன? அம்பேத்கர் அவர்களின் இயற்பெயர் பீம்ராவ் ராம்ஜி என்பதாகும். மரபுநிலை திரியின் பிரிது பிரிதாகும் என்று கூறும் இலக்கண நூல் எது? மரபுநிலை திரியின் பிரிது பிரிதாகும் என்று கூறும் நூல் தொல்காப்பியம். வாணிதாசன் அவர்களின் இயற்பெயர் என்ன? அவருடைய இயற்பெயர் எத்திராசலு என்ற அரங்கசாமி. நீலகேசி எந்த வகை இலக்கியங்களில் ஒன்று? குண்டலகேசிக்கு எதிராக தோன்றிய நீலகேசி ஐஞ்சிறுங்காப்பியங்களில் ஒன்றாகும். குமரகுருபரர் வாழ்ந்த நூற்றாண்டு எது? அடிக்கடி கேட்டிருக்காங்க. அவர் வாழ்ந்த நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டாகும். பாய்களின் வகைகளுள் பந்திப்பாய் என்பது எதற்கு பயன்படுகிறது? பந்தினாவே உணவு உண்ண உட்கார பயன்படுவது பந்திப்பாயாகும். நெசவாளர் நகரம் என்று அழைக்கப்படும் தமிழகத்தின் முக்கிய மாவட்டம் எது? நெசவாளர் நகரம் என்று அழைக்கப்படும் தமிழகத்தின் முக்கிய மாவட்டம் திருப்பூர். அதாவது கரூர் நெசவு தலைநகர் எனப்படும் திருப்பூர் பின்னலாடை நகரம். நெசவு டெக்ஸ்டைல் சிட்டி என்று அழைக்கப்படுவது திருப்பூர் ஆகும்.
சுதந்திர நாடே நமது முதல் லட்சியம் என்று முழங்கிய கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் அவர்கள் திருமந்திரம் சைவ திருமுறைகளில் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? அது பார்த்தீங்கன்னா 10ஆம் திருமுறை என்பது சரியான விடை. அயோத்தியதாசர் பிரம்மஞான சபை கொள்கையை பரப்புவதற்காக யாருடன் இணைந்து பணியாற்றினார்? அயோத்தியதாசர் பார்த்தீங்கன்னா கர்னல் எச்.எல். ஆல்காட்டுடன் இணைந்து பணியாற்றினார். பாரதியாரை சிந்துக்கு தந்தை என்று புகழ்ந்து பாடியவர் பாரதிதாசன் அவர்கள். கூற்று பாருங்க, தமிழ் மொழி உலகில் உள்ள தொன்மையான மொழிகளில் ஒன்று. இது எக்காலத்திற்கும் ஏற்ப அழியாமல் நிலைத்து நிற்கிறது. காரணம், தமிழ் மொழி பேச்சு மொழி எழுத்து மொழி ஆகிய இரு வடிவங்களையும் கொண்டு காலந்தோறும் புது புது இலக்கிய வடிவங்களை பெற்று தலைத்தோங்கி வருகிறது. இதுல கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. வாணிதாசன் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர்களுள் சரியான இணையை தேர்ந்தெடு. இவர் வாணிதாசனுக்கு பார்த்தீங்கன்னா கவிஞரேறு பாவலர் மணி என்று போற்றப்படுகிறார். தமிழ் மருத்துவத்தில் பற்பம் செந்தூரம் ஆகியவை எவற்றை கொண்டு தயாரிக்கப்படுகின்றன? பற்பம் செந்தூரம் இது உலோகங்கள் மற்றும் பாசானங்களை கொண்டு தயாரிக்கப்படுகின்றன. பொறுத்துக. குமரகுருபரரால் இயற்றப்பட்டது என்ன? திருவிக்கா, மீரா, குணங்குடி, மஸ்தான் சாஹிப். இதுல குமரகுருபரர் கந்தர் கலிவெண்பா, திருவிக்கா முருகன் அல்லது அழகு, மீரா ஊசிகள், குணங்குடி மஸ்தான் சாஹிப் நிறமய கன்னி என்பது சரியான விடை. ஆப்ஷன் ஏ ஆகும். தமிழர்களின் பாரம்பரிய கலைகளுள் ஒன்றான மண்பாண்ட கலைக்கு அடிப்படையாக விளங்கும் களிமண்ணை எவ்விதம் அழைப்பார்கள்? அந்த களிமண்ணோட அடிப்படையாக விளங்கும் மட்பாண்ட கலைக்கு அடிப்படையாக விளங்கும் களிமண்ணை மடமண் என்று அழைப்பர். கொங்கு நாட்டு பகுதிகளில் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் மலைவாழிடம் அதுதான் ஏற்காடாகும். ஆனந்தத்தேன் என்ற கவிதை தொகுப்பு நூலின் ஆசிரியர் யார்? ஆனந்தத்தேன் இதை இயற்றியவர் சச்சிதானந்தன் அவர்கள். அகத்தீஸ்வரர் சதகம் என்ற நூலை இயற்றியவர் யார்? அகத்தீஸ்வர் சதகம் இந்த நூலை இயற்றியவர் குணங்குடி மஸ்தான் சாஹிப். இவர் அகத்தீரர் சதகம் என்னும் நூலை தம் பாணியில் பாடியுள்ளார். அம்பேத்கர் மகாத் சத்தியாகிரகம் நடத்திய ஆண்டு எந்த ஆண்டு? மகாத் அந்த குளத்தில் குடிநீர் எடுக்கிறது நடத்திய ஆண்டு 1927 மார்ச் 20ஆம் தேதியன்று. தமிழ் மொழியின் எழுத்துக்களில் உயிர்மெய் நெடிலெழுத்துக்களை குறிக்க புள்ளிகளுக்கு பதிலாக தற்காலத்தில் நாம் பயன்படுத்தும் குறியீடு எது? அதற்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? கால், துணைக்காலை பயன்படுத்துகிறோம். தவறான இணையை தேர்ந்தெடு. கமுகு பாக்கு, முதலைனா தூண், வாரி, செற்றார். இதில் வாரி அப்படின்னா வருவாய், நதி என்பது தவறான ஒன்று. மனிதர்களின் சிந்தனைக்கேற்ப மூளையின் செயல்பாடுகள் அமைகின்றன. மனித மூளையின் வலது பகுதி எந்த திறனோடு அதிகம் தொடர்புடையது? ஆப்ஷன்ல மனித மூளையின் வலது பகுதி பார்த்தீங்கன்னா கலை, கவிதை, கிரியேட்டிவிட்டி படைப்பாற்றல் சார்ந்த பகுதியாக உள்ளது. அழகாற்ற செல்வம் அதுவெனின் யாதொன்றும் பிழையாற்றா வாய் பாசியில் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? அழகாற்றா செல்வம் அதுவெனின் யாதொன்றும் இந்த வரி இடம்பெற்ற நூல் நீதிநெறி விளக்கமாகும். கூற்று பாய்கள் பல வகைப்படும். அவற்றுள் பாய் நெசவுக்கலை தமிழ்நாட்டில் பத்தமடையில் மிகவும் பிரசித்தி பெற்றது. பத்தமட பாய்கள் கோரை பொருட்களை கொண்டு மிகவும் மென்மையாக பட்டுப்பாய் போல நெய்யப்படுகின்றன. இதில் கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. கொங்கு மண்டல சதகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கேட்கப்பட்ட கேள்வி. அந்த நூலை இயற்றியவர் கார்மேக கவிஞராவார். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று முழங்கிய மராட்டிய தலைவர் பாலகங்காதர திலகர் அவர்கள். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைவின் நமனில்லை நாணமோ. இப்பாடலில் நமன் என்ற சொல்லின் பொருள் என்ன? நமன், காலன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யமனை குறிக்கும் சொல்லாகும். அயோத்திதாசர் ஒடுக்கப்பட்ட மக்களின் கல்வி உரிமைக்காக போராடினார். அவர் நிறுவிய பள்ளிகளுக்கு அரசு எப்பெயர் சூட்டியது? அந்த பெயர் பார்த்தீங்கன்னா பஞ்சமர் பள்ளிகள் என பெயர் சூட்டியது. தொல்காப்பியத்தில் பொருள் அதிகாரத்தில் கூறப்படும் செய்திகள் எவை? பொருள் அதிகாரம் பார்த்தீங்கன்னா தமிழர்களின் அகம்புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளை பற்றி கூறுகிறது. காடு என்ற கவிதையில் துன்று என்ற சொல்லின் பொருள் என்ன? துன்று அப்படின்னா அடர்ந்து என பொருள்படும்.
உடலின் நலம் என்பது அவற்றின் சமநிலையை குறிக்கிறது என்று தமிழ் மருத்துவம் கூறுகிறது. எவற்றின் சமநிலை? உடலின் நலம் என்பது எவற்றின் சமநிலை என்று தமிழர் மருத்துவம் கூறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வாதம், பித்தம், கபம். இது சமநிலையை பற்றி கூறுகிறது. நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி என்று தொடங்கும் பாடலை இயற்றியவர் மறக்க மாட்டோம் பாரதியார் அவர்கள். மூங்கில்களில் மொத்தம் எத்தனை வகைகள் உள்ளன? அவற்றுள் கைவினைப் பொருட்கள் செய்ய மிகவும் ஏற்ற வகை எது? மூங்கில்களில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 வகை. அதில் கூட்டு மூங்கில், அதில் கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில் இருக்கு. கூட்டு மூங்கில் தான் கைவினைப் பொருட்கள் செய்ய மிகவும் ஏற்ற வகையாகும். தமிழ்நாட்டில் பின்னலாடை நகரம் என அழைக்கப்படுவது திருப்பூர் ஆகும். வ.உ. சிதம்பரனார் சுதேசி நிறுவனத்தின் சார்பாக வாங்கிய 2 கப்பலின் பெயர்கள் எவை? அது SS காளியா, SS லாவோ என்பதாகும். நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம் என்ற பாடிய சைவ குறவர் யார்? நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் என்று பாடியவர் அப்பர் என்ற திருநாவுக்கரசரார் ஆவார். அம்பேத்கருக்கு வழங்கப்பட்ட மிக உயரிய குடிமை விருது எது? அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டுள்ளது. பழங்கால தமிழ் எழுத்துக்களில் கண் எழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டவை எங்கு எழுதப்பட்டவை? கண்ணெழுத்துக்கள். இது கடைசங்க காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் தான். கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி என சிலப்பதிகாரம் கடைசங்க காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்களை குறிப்பிடுகிறது. சரியான இணையை தேர்ந்தெடு. நூல் மற்றும் இதில் பார்த்தீங்கன்னா சரியானது தொடுபானம் வாணிதாசன். இதில் எழிலோவியம் வாணிதாசன். தேன்மலை துறைமுகம் தேன்மலையெல்லாம் சுரதாவால் இயற்றப்பட்டது. நீலகேசி பாடல்களின்படி மனிதனுக்கு ஏற்படும் நோய்களின் வகைகள் எத்தனை? அடிக்கடி கேட்டிருக்காங்க. அந்த நோய்களின் வகைகள் 3 ஆகும். திருவிக அவர்களின் இதழியல் பணியில் மிக முக்கிய பங்கு வகித்த அவராலேயே தொடங்கப்பட்ட இதழ் திருவிக்கானாவே தேச நவசக்தி இதழ். தேசபக்தன் இதழில் இவர் துணை ஆசிரியராக பணியாற்றினார். நவசக்தியிலே தான் இவரால் தொடங்கப்பட்டது. பாய்களின் வகைகளுள் திண்ணைப்பாய் என்பது எதற்கு பயன்படுகிறது? திண்ணைப்பாய் மக்கள் உட்கார்ந்து உரையாட படுக்க பயன்படுகிறது. கொங்கு நாட்டு பகுதியில் மஞ்சள் சந்தை எங்கு மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது? அந்த ஊர் நம்ம ஈரோடாகும். விடுதலை திருநாள் கவிதையில் மீரா 30 கோடி முகமுடையாள் என்று யாரை குறிப்பிடுகிறார்? 30 கோடி முகமுடையாள் இவர் பாரத மாதா. இந்திய மக்கள் தொகை அன்று 30 கோடியாக இருந்தது. மனிதனின் மனதை அடக்கி நல்வழியில் செலுத்துவதே மெய்னான ஒளி என்று பாடியவர் குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்கள். அயோத்திதாசர் எந்த ஆண்டு இலங்கைக்கு சென்று பௌத்த சமயத்தை தழுவினார்? அவர் 1898ஆம் ஆண்டு பௌத்த சமயத்தை தழுவினார். தமிழ் எழுத்துக்களில் ஓவிய எழுத்து என்பது எதனை குறிக்கும்? ஓவிய எழுத்து அப்படின்னா பொருளின் ஓவிய வடிவத்தை எழுத்துக்களாக பயன்படுத்திய தொடக்க காலம். அந்த எழுத்து தான் ஓவிய எழுத்து என்று அழைக்கப்பட்டது. கோணக்காத்து பாட்டு கவிதையில் சம்பிரமுடன் என்ற சொல்லின் பொருள் என்ன? சம்பிரமுடன் முறையாக அல்லது நேர்த்தியாக என்று பொருள்படும். கலைக்குள் ஓர் உலகம் என்ற உரைநடை பகுதியின் ஆசிரியர் சுஜாதா அவர்கள். பொறுத்துக. களன், முற்ற, தடம், அகற்று. இதுவும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் களன்னா அணிகலனை குறிக்கும், முற்ற ஒளிர, தடம் அடையாளம், அகற்று என்பது நீக்கு என பொருள்படும். பிரம்பு தாவரத்தின் தாவரவியல் பெயர் பொட்டானிக்கல் நேம் என்ன வரும்? இது பார்த்துருப்போம். கலாமஸ் ரோடாங் என்பதுதான் பிரம்பு தாவரத்தின் தாவரவியல் பெயராகும். தமிழ்நாட்டில் முட்டை நகரம் என்று அழைக்கப்படும் கொங்கு நாட்டு மண்டலம் நாமக்கல் ஆகும். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்த ஆங்கிலேய நீதிபதி அவர்தான் நீதிபதி பின்ஹே ஆவார். திருமந்திரம் நூலில் உள்ள 9 பகுதிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? அந்த பகுதிகள் பார்த்தீங்கன்னா தந்திரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அம்பேத்கர் லண்டன் பொருளாதார பள்ளியில் டாக்டர் ஆஃப் சயின்ஸ் பட்டம் பெற்ற ஆண்டு என்ன? அவர் பட்டம் பெற்ற ஆண்டு டாக்டர் ஆஃப் சயின்ஸ் பட்டம் பெற்ற ஆண்டு 1923. தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தில் ஐ என்ற எழுத்தை ஐ என்றும் அவ்வென்ற எழுத்தை அவ்வென்றும் எழுத பரிந்துரைத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். கூற்று: இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் அழிவுகளை பாடும் நாட்டுப்புற பாடுகள் பஞ்ச கும்மிகள் என்று அழைக்கப்படுகின்றன. காரணம்
மழை பெய்யாமல் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பே பஞ்சகும்மி ஆகும். இதில் கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. மனித மூளையில் சுயநினைவு, திட்டமிடுதல், பேசுதல் ஆக மிக முக்கிய உயிர் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் பகுதி எந்த பகுதி? அது மனிதனுடைய பெருமூளை ஆகும். விவேகானந்தர் சிகாகோ உலக சமய மாநாட்டில் ஆற்றிய புகழ்பெற்ற உரை நிகழ்ந்த ஆண்டு எந்த ஆண்டு? அது 1893 செப்டம்பர் 11 உரை நிகழ்த்தினார். தமிழ்நாட்டில் பிரம்புகள் தற்காலத்தில் எந்த மாநிலத்திலிருந்து அதிக அளவில் இறக்குமதி செய்யப்பட்டு கைவினைப் பொருட்கள் செய்யப்படுகின்றன? அது எந்த மாநிலம்னு பார்த்தீங்கன்னா அசாம், அந்தமான் மற்றும் மலேசியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன. தமிழ்நாட்டின் ஜவுளி தலைநகரம் என்று அழைக்கப்படும் கொங்கு நாட்டு பகுதி, அந்த பகுதி தான் கரூர் ஆகும். பாண்டியன் பரிசு என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன் அவர்கள். தாயுமானவர் திருச்சிராப்பள்ளியை ஆண்ட எந்த அரசரிடம் தலைமை கணக்கராக பணியாற்றினார்? அடிக்கடி கேட்டிருக்காங்க. விஜய ரகுநாத சொக்கலிங்க நாயக்கரிடம் தலைமை கணக்கராக பணியாற்றியுள்ளார். அம்பேத்கரின் முயற்சியால் உருவான பகிஷ்கிருத் இதகாரணி சபா, அதாவது ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை அமைக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை அமைக்கப்பட்ட ஆண்டு 1924 ஆண்டு. கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களில் வட்டெழுத்து என்பது எதனை குறிக்கும்? வட்டெழுத்து வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழெழுத்து ஆகும். செவிகள் நுகரும் கனிகளாய் என்ற கவிதை வரிகளை பாடியவர் யார்? அவர் வாணிதாசன் அவர்கள். நீலகேசி நூலின் உரையாசிரியர் யார்? நீலகேசி நூலோட உரையாசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமய திவாகர வாமன முனிவராவார். தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படும் திருவி கல்யாண சுந்தரனார் பிறந்த ஊர் எது? அவர் பிறந்த ஊர் துல்லம், தற்போது தண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. பாய்களின் வகைகளுள் பட்டுப்பாய் என்பது எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? இது திருமணத்திற்கு மணமக்கள் அமர பட்டுப்பாய்கள் பயன்பட்டு வருகிறது. கொங்கு நாட்டு வணிகத்தில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வணிகப் பொருட்கள் எதன் மூலம் ஏற்றிச் செல்லப்பட்டன? உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வணிகப் பொருட்கள் பார்த்தீங்கன்னா எருதுகள் மற்றும் வண்டிகள் மூலம் ஏற்றிச் செல்லப்பட்டன. தவறான இணையை தேர்ந்தெடு. இதுல கப்பலொட்டிய தமிழன் சுப்பிரமணிய சிவா என்பது வ.உ.சி. வரணும். இதுதான் தவறான இணையாகும். பராபர கன்னி எத்தனை வரிகளை கொண்ட செய்யுள் வடிவமாகும்? கன்னி இதுல 2 வரிகள் கொண்டு 2 அடிகள் கொண்ட கவிதை வடிவம் தான் கன்னி என்பதாகும். அயோத்திதாசர் சென்னையில் நடத்திய 1 பைசா தமிழின் இதழின் விலை என்ன? இவர் முதல்ல காலனா விலையில் அதை நடத்தி வந்தார். தமிழ் மொழியில் ஆ என்ற எழுத்து தற்கால வடிவத்தை அடைவதற்கு முந்தைய வரிவடிவம் எதனை ஒத்திருந்தது? ஆ என்ற எழுத்து தற்காலத்து வடிவத்தை அடைவதற்கு முந்தைய வரிவடிவம் வட்டெழுத்து வடிவத்தை ஒத்திருந்தது. வெங்கப்பூர் சாமிநாதன் தொகுத்த பஞ்சகும்மிகள் என்ற நூலில் இடம்பெற்றுள்ள பாட்டின் பெயர் என்ன? அந்த பாட்டு தான் கோணக்காத்து பாட்டாகும். மனித உடலில் ஒரு நிமிடத்திற்குள் மூளைக்குள் செல்லும் இரத்தத்தின் அளவு எவ்வளவு? இது மூளைக்கு 800 மில்லி லிட்டர் ரத்தம் செல்கிறது. பள்ளி தளமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடிய மகாகவி பாரதியார் அவர்கள். மூங்கிலால் செய்யப்படும் முறம் என்ற கைவினை பொருள் பழக்காலத்தில் எதற்கு பயன்பட்டது? முறம் தானியங்களை தூற்ற சுத்தம் செய்ய பயன்பட்டது. கொங்கு நாட்டின் சேலம் மாவட்டம் எத்தகைய உற்பத்திக்கு உலக அளவில் புகழ் பெற்றது? சேலம் பார்த்தீங்கன்னா கைத்தறி, நெசவு மற்றும் ஜவ்வரிசி தயாரிப்புல உலகளவில் புகழ் பெற்றது. வ.உ. சிதம்பரனார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது எதனை இழுத்து தன் உடலை வருத்தி கொண்டார்? அது செக்கிழுத்த செம்மல் தான் வ.உ.சி. ஆவார். தாயுமானவர் பாடல்கள் தமிழ் இலக்கியத்தில் எவ்வாறு போற்றப்படுகின்றன? முக்கியமான கேள்வி. அது தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படுவது தாயுமானவர் பாடல்களாகும். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அவர்தான் அம்பேத்கர் அவர்கள். தமிழ் எழுத்துக்களில் வட்டெழுத்துக்கள் அதிகமாக காணப்படும் நூற்றாண்டுகள் எவை? வட்டெழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா கிபி 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை வட்டெழுத்துக்களாக உள்ளன. தீம்பினில் உதிர்ந்த கனி, இதில் தீம்பினின் என்ற சொல்லின் பொருள் என்ன? தீம்பின் இது சுவையான அல்லது இனிமையான என பொருள்படும். நீலகேசி எந்த சமய கருத்துக்களை மறுப்பதற்காக எழுதப்பட்ட பௌத்த சமய எதிர்ப்பு நூல் ஆகும்? இது பார்த்தீங்கன்னா நீலகேசி சமண சமய கருத்துக்களை நீலகேசி ஒரு
சமண சமய நூல். பௌத்த சமய கருத்துக்களை மறுக்க எழுந்ததுதான் நீலகேசி ஆகும். மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் என்ற புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் திருவிக அவர்கள். பாய் நெய்வதற்கு பயன்படும் கோரைப்புல் பொதுவாக எங்கு வளரக்கூடியது? கோரைப்புல் பார்த்திங்கன்னா ஆற்றங்கரை மற்றும் நீர்நிலைகளின் ஓரங்களில் வளரக்கூடியது. கொங்கு நாட்டின் எல்லையாக கிழக்கு எல்லை எதுவாக கருதப்பட்டது? கிழக்கு எல்லை இது பாலமலை. பாலமலை மலைப்பகுதி. கொங்கு நாட்டின் எல்லைகளில் வடக்கு பெரும்பாலை, தெற்கு பழனிமலை, மேற்கு வெள்ளிமலை, கிழக்கு பாலமலை. இது மலை இந்தலாம் வந்திருக்கு, சிறப்பு நகரம் வரக்கூடாது. பாலமலை பகுதி என்பது சரியான ஒன்று. மீரா என்ற கவிஞரின் முழு பெயர் என்ன? அவருடைய மீ ராசேந்திரன் என்பதுதான் அவருடைய முழு பெயர். ஆசாரக்கோவை நூலின் ஆசிரியர் யார்? ஆசாரக்கோவையை இயற்றியவர் பெருவாயின் முள்ளியார் அவர்கள். கூற்று: அயோத்திதாசர் ஒடுக்கப்பட்டோரை சாதியற்ற திராவிடர் என்று அழைத்தார். காரணம், சாதி பாகுபாடற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவதே அவரது முதன்மை நோக்கமாக இருந்தது. இதில் கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. தமிழ் மொழியை மிக துல்லியமாக எழுத பயன்படும் தற்கால கணினி தமிழ் வடிவத்திற்கு ஏற்றவாறு அமைந்த இலக்கண நூல் எது? அந்த நூல்தான் தொல்காப்பியம் ஆகும். வாணிதாசன் பிறந்த ஊர் எது? வாணிதாசன் புதுச்சேரியில் வில்லியனூரில் பிறந்தார். உடம்பின் உள்ளே இருக்கும் மூளை பகுதிக்கு தேவையான ஆக்சிஜனின் அளவு மொத்த உடலுக்கு தேவைப்படும் அளவில் எத்தனை சதவிகிதம் இருக்கும்? உடம்புக்கு தேவைப்படுறது மூளைக்கு தேவைப்படும். அதில் பார்த்திங்கன்னா 20% மூளைக்கு தேவைப்படுகிறது. பெண்ணின் பெருமை என்ற நூலின் ஆசிரியர் திருவிக அவர்கள். தமிழ்நாட்டில் பாய் நெசவு தொழிலில் புவிசார் குறியீடு பெற்றுள்ள ஊர் எது? அந்த ஊர் தான் பத்தமடை என்ற ஊராகும். கொங்கு நாட்டின் ஈரோடு பகுதிக்கு எத்தகைய உற்பத்திக்கு உலக புகழ் பெற்றது? ஈரோடு மஞ்சள் மற்றும் கைத்தறி ஆடைகளுக்கு உலக புகழ் பெற்றது. கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் பிறந்த ஊர் எது? அவர் ஒட்டப்பிடாரத்தில் பிறந்தார். கன்னி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல் வகை ஆகும்? இப்பதான் பார்த்தோம், 2 அடிகளால் பாடல்படும் பாடல் வகை கன்னி ஆகும். இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள். கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் எத்தனையாம் நூற்றாண்டு முதல் நமக்கு கிடைக்கின்றன? இது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கல்வெட்டுகளும் செப்பேடுகள் 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. கோணக்காத்து பாட்டு பாடலில் வாசம் இல்லாத என்ற சொல்லின் பொருள் என்ன? வாசம் இல்லாத, அதாவது நறுமணம் இல்லாத. இங்கு பாட்டில் மெய் வர்க்கம் இல்லாத என வரும். மனித மூளையில் இடப்பகுதி கீழ்கண்டவற்றுள் எதன்மை முதன்மையாக கட்டுப்படுத்துகிறது? இடது பகுதி பார்த்தீங்கன்னா கணிதம், தர்க்கம், மொழியறிவு, பேசுதல் பற்றி கூறுகிறது. கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் H.A. கிருஷ்ணபிள்ளை அவர்கள். பரம்பினால் செய்யப்படும் பொருட்களுள் கீழ்கண்டவற்றுள் எது அதிக உறுதி வாய்ந்தது? அது பிரம்பு, நாற்காலி மற்றும் ஊஞ்சல் உறுதி வாய்ந்தது. பொறுத்துக. ஊர் திருப்பூர் பின்னலாடை, கரூர் நெசவு தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது. பேருந்து பாடி கட்டும் தொழிலும் இங்கு முக்கிய தொழில். திண்டுக்கல்ல பூட்டு தொழில், நாமக்கல் முட்டை தொழில். ஆப்ஷன் ஏ சரியான விடை. சுதேசி நாவாய் சங்கம் கப்பல் நிறுவனத்தின் தலைவராக இருந்தவர் பாண்டித்துரையார் அவர்கள். இவர் தான் வ.உ.சி. செயலராக இருப்பார். பாண்டித்துரை தேவர் இவர் இதனுடைய தலைவராக விளங்கினார். திருவருட்பா நூலின் ஆசிரியர் ராமலிங்க அடிகளார் என்று அழைக்கப்படும் வள்ளலார் ஆவார். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் நல்வாழ்வுக்காக தொடங்கிய இதழின் பெயர் என்ன? அந்த இதழின் பெயர் தான் மூக் நாயக், வாய் பேசாதவர்களின் தலைவன் என பொருள்படும். பாரதிதாசன் அவர்களின் இயற்பெயர் என்ன? அவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் என்பதாகும். செந்தமிழாற்றுப்படை என்ற நூலை இயற்றியவர் யார்? செந்தமிழாற்றுப்படை என்ற நூலை இயற்றியவர் இளங்குமரனார் அவர்கள். மரங்களை வளர்ப்போம், மாரியை காப்போம். இத்தொடரில் மாரி என்ற சொல்லின் பொருள் மலையை குறிக்கும். நீலகேசி என்னும் சமண காப்பியத்தில் கூறப்பட்டுள்ள நோயை தீர்க்கும் மருந்து வகைகளுள் கீழ்கண்டவற்றுள் இடம்பெறாதது என்ன? இதில் பார்த்தீங்கன்னா நல்வினை என்பது நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம் ஆகிய 3 தான் அகமருந்துகளாகும். நல்வினை என்பது தவறான ஒன்று. குமரகுருபரர் இயற்றிய நூல்களுள் கீழ்கண்டவற்றுள் எது தவறான இணை? இதில் பாருங்க, திருவரங்க களம்பலகம். இது பெருமாள், அதாவது பிள்ளை பெருமாள் ஐயங்காரால் இயற்றப்பட்டது திருவரங்க களம்பலகம். இது குமரகுருபரால் இயற்றப்படவில்லை. பழந்தமிழர்களின் விலங்குகளை பழக்குவதற்கும் வேட்டையாடுவதற்கும் பயன்படுத்திய
எந்த பொருள் பிற்காலத்தில் ஒரு சிறந்த கைவினைப் பொருளாக மாறியது? அதுதான் யானை தந்தமாகும். கொங்கு நாட்டின் ஈரோடு மாவட்டத்தில் பாயும் முதன்மையான ஆறுகளுள் காவிரியோடு கலக்கும் துணை ஆறு, அந்த ஆறு தான் பார்த்தீங்கன்னா பவானி ஆறாகும். அன்னம் விடுத்தூது என்ற இதழை நடத்திய கவிஞர் யார்? அன்னம் விடுத்தூது இதழை நடத்தியவர் மீரா அவர்கள். குணங்குடி மஸ்தான் சாகுபுவின் குருவாக கருதப்படுபவர் யார்? அவர் சாகுல் ஹமீது. அம்பேத்கர் பம்பாய் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? அந்த ஆண்டு 1937ஆம் ஆண்டாகும். தமிழ் எழுத்துக்களில் உயிர்மை குறில் எழுத்துக்களை குறிக்க புள்ளிகளுக்கு பதிலாக தற்காலத்தில் நாம் பயன்படுத்தும் குறியீடு எது? அந்த குறியீடு தான் ஒற்றை கம்பு குறியீடை பயன்படுத்துகிறோம். கல்வெட்டுகள், செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை நாம் எவ்வாறு பிரிக்கலாம்? இதில் வட்டெழுத்து, தமிழெழுத்து என்று பிரிக்கலாம். கூற்று: வாணிதாசன் பாரதிதாசனின் மாணவராவார். பாரதிதாசனை போலவே இவரும் தமிழ் உணர்வு மிக்க பல கவிதைகளை படைத்துள்ளார். இது காரணம். இதில் கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்றாகும். உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள் உத்தமன் காண்கிறானே. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் திருமந்திரம். திருவிக அவர்கள் உரைநடை திறனை பாராட்டி அவரை தமிழ் உரைநடையின் தந்தை என்று போற்றியவர் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள். மண்பாண்ட கலையில் களிமண்ணை பதப்படுத்துவதற்காக அதனுடன் எதனை சேர்ந்து பிசைவார்கள்? அதனுடன் பார்த்தீங்கன்னா மணல் மற்றும் மெல்லிய உமியை சேர்த்து பிசைவார்கள். கொங்கு நாட்டின் எல்லையாக தெற்கெல்லை எதுவாக கருதப்பட்டது? தெற்கெல்லை பழனிமலையாகும். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய போது அதன் மூலதனம் எவ்வளவு? மூலதனம் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் மூலதனத்துடன் 40,000 பங்குகள் பிரிக்கப்பட்டன. திருமந்திரம் நூலின் ஆசிரியர் திருமூலர் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து இக்காப்பியத்தை இயற்றினார் என்று ஆன்மீக மரபு கூறுகிறது? திருமந்திரத்தை திருமூலர் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதம் 3000 பாடல்களை இயற்றியுள்ளார். அம்பேத்கர் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நடத்திய அமைப்பான பக்ரிஸ்த இதகாரணி சபாவின் நோக்கம் என்ன? ஒடுக்கப்பட்டோர் பேரவைன்னு பார்த்தோம். ஒடுக்கப்பட்ட மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாடு தான் நோக்கமாக இருந்தது. தவறான இணையை தேர்ந்தெடு. இதில் பார்த்தீங்கன்னா நமன் அப்படின்னா யமனை குறிக்கும். அரசன் என்பது தவறான ஒன்று. தமிழ் மொழியின் தொன்மையான இலக்கண நூலான தொல்காப்பியம் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது? ஒரு அதிகாரத்துக்கு 9 இயல்கள் வீதம் மொத்தம் 27 இயல்களை கொண்டுள்ளது. காடு என்ற கவிதையில் ஈண்ட என்ற சொல்லின் பொருள் பெற்று எனில் கொம்பு என்ற சொல்லின் பொருள் என்ன? கொம்பு இது மர கிளையை குறிக்கும். மனித மூளையின் எடையும் அதன் ஆற்றலும் வியக்கத்தக்கவை. மனித மூளையின் சராசரி எடை எவ்வளவு? மனித மூளையோட சராசரி எடை 1.3 கிலோகிராம் ஆகும். நீதிநெறி விளக்கம் நூலில் கடவுள் வாழ்த்து நீங்களாக மொத்தம் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? மொத்தம் 101 வெண்பாக்கள் உள்ளன. தமிழ்நாட்டில் பாய் நெசவு கலைக்கு பத்தமடை புகழ் பெற்றது போல பாய்மர கப்பல்களுக்கு பாய் நெய்யும் கலை பழங்காலத்தில் எங்கு சிறப்பாக நடைபெற்றது? பாய்மர கப்பல்களுக்கு பாய் நெய்யும் கலை எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கொற்கையில் சிறப்பாக நடைபெற்றது. வஞ்சி மாநகரம் என்றழைக்கப்பட்ட சேரர்களின் துறைமுக பட்டினம் அதுதான் முசிறி ஆகும். சுதந்திர திருநாள் கவிதையின் ஆசிரியர் மீரா அவர்கள் எங்கு பேராசிரியராக பணியாற்றினார்? அவர் சிவகங்கை அரசினர் மன்னர் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றினார். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் இப்பாடல் வரியில் அமைந்துள்ள நயங்கள் எவை? ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இதுல மோனை எதுகை நயங்கள் அமைந்துள்ளன. ஒன்றே நன்றே, அதே மாதிரி எதுகைக்கு அது ஒன்றே ஒருவனே, மோனைக்கு ஒன்றே ஒருவனே, ஒன்றே நன்றே எதுகைக்கு வந்துள்ளது. அயோத்திதாசர் அத்வைதானந்த சபா என்னும் அமைப்பை தோற்றுவித்ததன் நோக்கம் என்ன? அத்வைதானந்த சபா சாதி பாகுபாடுகளை எதிர்த்தல் மற்றும் மனித நேயத்தை வளர்த்தல் நோக்கமாக இருந்தது. தமிழ் எழுத்துக்களில் நெடில் எழுத்துக்களை குறிக்க வீரமாமுனிவர் செய்த மிக முக்கிய சீர்திருத்தம் எது? அவர் என்ன பண்ணுவார்? ஏ என்ற எழுத்தின் கீழ் கோடிட்டு ஏ என்றும், ஓ என்ற எழுத்தின் கீழ் சுழியிட்டு ஓ என்றும் மாற்றினார். கோணக்காத்து பாட்டு என்ற கவிதையின் ஆசிரியர் வெங்கம்பூர் சாமிநாதன் வாழ்ந்த கொங்கு நாட்டு பகுதி எது? இது வெங்கம்பூர், ஈரோடு அருகில் உள்ளது.
மனித உடலில் உள்ள நரம்புகளின் வழியாக மூளைக்கு தகவல்கள் எவ்வளவு வேகத்தில் செல்லக்கூடியவை? இது பார்த்தீங்கன்னா மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியவை. தமிழ்ச்சோலை என்ற புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் திருவிக அவர்கள் தமிழ்நாட்டில் பனையோலையால் செய்யப்படும் கைவினை பொருட்களுக்கு குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் செய்ய புகழ்பெற்ற இடம் எது? இது மணப்பாடு, தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. கொங்கு மண்டல சதகம் கூறும் கொங்கு நாட்டின் எல்லைகளுள் மேற்கு எல்லை எது? மேற்கு எல்லை வெள்ளிமலை, கிழக்கு எல்லை பழனிமலைன்னு பார்த்தோம், தெற்குன்னு நினைக்கிறேன். வ.உ. சிதம்பரனார் சுதேசி நிறுவனத்தின் சார்பாக வாங்கிய கப்பல்களின் ஒரு பங்கின் விலை என்னவாக நிர்ணயிக்கப்பட்டது? ஒரு பங்கின் விலை 25 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டது. உயிர்குணங்கள் என்னும் பாடலில் இடம்பெற்றுள்ள மதம் என்ற சொல்லின் சரியான அறப்பொருள் என்ன? மதம்னா கொள்கை மற்றும் சமயத்தை குறிப்பதாகும். அம்பேத்கர் லண்டன் பொருளாதார பள்ளியின் முதுகலை அறிவியல் பட்டம் பெற்ற ஆண்டு என்ன? முதுகலை அறிவியல் பெற்ற ஆண்டு 1921ஆம் ஆண்டு. தமிழ் மொழியின் பழைய வரிவடிவமான வட்டெழுத்துக்கள் கேரள பகுதிகளில் எத்தனையாம் நூற்றாண்டு வரை புழக்கத்தில் இருந்தன? கேரள பகுதியில் கிபி 18ஆம் நூற்றாண்டு வரை புழக்கத்தில் இருந்தன. பாரதியார், பாரதிதாசன், வாணிதாசன், மீரா, இது எல்லாம் சரியா தான். பாரதியார் குயில் பாட்டு, பாரதிதாசன் இருண்ட வீடு, வாணிதாசனால் கொடிமுல்லை ஏற்றப்பட்டது, மீரா கனவுகள் கற்பனைகள் காகிதங்கள். ஆப்ஷன் ஏ சரியான விடை. சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், யுனானி, நாட்டு மருத்துவம் ஆகிய அனைத்திற்கும் அடிப்படையாக விளங்கும் பொதுவான மருத்துவ தத்துவம் எது? இந்த மருத்துவ தத்துவம் இயற்கை மற்றும் மூலிகைகள் சார்ந்த தத்துவமாகும். கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் வீரமா முனிவரின் நூல், அந்த நூல் தான் தேம்பாவணி. பிரம்பினை கொண்டு நாற்காலி, ஊஞ்சல் போன்ற கைவினை பொருட்கள் செய்யும் போது பிரம்பினை வளைப்பதற்காக எதனை பயன்படுத்துகிறார்கள்? பிரம்பினை வளைக்க நெருப்பு மற்றும் தண்ணீர் வெப்பப்படுத்தி வளைத்தல் என்ற முறையில் வளைக்கின்றனர். கொங்கு நாட்டின் நாமக்கல் மாவட்டம் கீழ்கண்டவற்றுள் எதற்கு புகழ்பெற்றது? இதில் முட்டைக்கோழி வளர்ப்பு மற்றும் லாரி பாடி கட்டும் தொழில் சிறப்பாக நடைபெறுகிறது. வ.உ. சிதம்பரனார் கோவை சிறையில் இருந்தபோது எந்த புகழ்பெற்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தார்? அந்த நூல் மனம்போல் வாழ்வு என்ற நூலாகும். அவர் ஜேம்ஸ் ஆலன் எழுதிய ஆஸ் எ மேன் திங்க் என்ற நூலைத்தான் மனம்போல் வாழ்வு என்று மாற்றினார். அயோத்திதாச பண்டிதர் சிந்தனைகளின் சிறப்பம்சம் என்ன? அவருடைய பகுத்தறிவு, சமத்துவம், மனிதநேயம் மற்றும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலை தான் அவருடைய சிந்தனைகளின் சிறப்பம்சமாக விளங்கியது. கூற்று தமிழ் எழுத்துக்களை கண்ணெழுத்துக்கள் என்று சிலப்பதிகாரம் கூறுகிறது. காரணம், கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் எனப்பட்டன. இதுல கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு செவாலியர் விருது வழங்கியதன் முதன்மை காரணம் என்ன? அவரது இலக்கிய பணி மற்றும் கவிதை திறன்தான் முதன்மை காரணமாகும். மனித மூளையில் உணர்ச்சிகளின் பிறப்பிடம் என்று அழைக்கப்படும் பகுதி எது? அந்த பகுதி தான் லிம்பிக் அமைப்பு என்பதாகும். இளமை விருந்து என்ற நூலின் ஆசிரியர் திருவிக அவர்கள் தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான சுடுமண் சிற்பக்கலை தற்காலத்தில் ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தற்காலத்தில் டெரகோட்டோ என்று அழைக்கப்படுகிறது. கொங்கு நாட்டின் எல்லையாக வடக்கு எல்லை எதுவாக கருதப்பட்டது? வடக்கு எல்லை பெரும்பாலையாகும். வ.உ. சிதம்பரனார் சென்னைக்கு வரும்போதெல்லாம் யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? அவர் பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். திருமந்திரம் நூலில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள், தந்திரங்கள் உள்ளன? அதில் மொத்தம் 9 தந்திரங்களை கொண்டுள்ளது. அம்பேத்கர் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்ற ஆண்டு 1915ஆம் ஆண்டு. தமிழ் எழுத்துக்களில் ஒளி எழுத்து நிலை என்பது எதனை குறிக்கும்? ஒளி சவுண்டுங்கிறது எதை குறிக்கும் பார்த்தீங்கன்னா, ஓர் எழுத்து ஓர் ஒளிக்கு மட்டுமே உரியதாக இருக்கும் நிலையாகும். நாட்டிற்கு உழைத்த நல்லவர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? நாட்டிற்கு உழைத்த நல்லவர், இது மீராவால் இயற்றப்பட்ட நூலாகும். நீலகேசி நூலின் பாடல்கள் எந்த பாவகையை சார்ந்தவை? நீலகேசி விருத்தப்பாவால் பாடப்பட்ட நூலாகும். திருவிக அவர்களின் தந்தை பெயர் என்ன? அவருடைய தந்தை பெயர் விருத்தாச்சல முதலியார் என்பதாகும். பாய்களின் வகைகளுள் தடுக்குப்பாய் என்பது எதற்கு பயன்படுகிறது? தடுக்குப்பாய் இது குழந்தைகள் படுக்க பயன்படுகிறது. சரியான கூற்றை தேர்ந்தெடு. கொங்கு நாட்டின் தலைநகரமாக வஞ்சி விளங்கியது. வஞ்சி மாநகரம் தற்காலத்தில் கரூர் என்று அழைக்கப்படுகிறது. இதில் 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று.
சுதேசி நாவாய் சங்கம் கப்பல் நிறுவனம் பதிவு செய்யப்பட்ட ஆண்டு 1906 அக்டோபர் 16 பதிவு செய்யப்பட்டது. உயிர்க்குணங்கள் பாடலின் ஆசிரியர் கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் பிறந்த ஊர். இது கன்னிவாடி. இது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் வராது, திருப்பூர் மாவட்டங்கிறது தான் சரியான ஒன்று. அம்பேத்கர் பொருளாதார படிப்பிற்காக அமெரிக்கா செல்ல நிதி உதவி செய்த மன்னர் பரோடா மன்னர் சாயாஜிராவ் கைக்வாட் என்பவராவார். தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தில் உயிர்நெடில் மற்றும் உயிர்மெய் நெடில் எழுத்துக்களின் சீர்திருத்தத்தின் தந்தை பெரியார் எந்த குறியீட்டை பயன்படுத்தினார்? சீர்திருத்தத்திற்கு அவர் பார்த்தீங்கன்னா விலங்கு மற்றும் கால், துணைக்கால் வடிவங்களை பயன்படுத்தினார். கோணக்காத்து பாட்டு கவிதையில் மெத்த என்ற சொல்லின் பொருள் என்ன? மெத்த அப்படின்னா மிகவும், மிக அதிகமாக என பொருள்படும். மனித மூளையின் இடது பகுதி பழுதடைந்தால் மனிதனுக்கு ஏற்படும் பாதிப்பு என்ன? மனிதனுக்கு பேசும் திறன் மற்றும் கணித திறன் பாதிப்பு ஏற்படும். முருகன் அல்லது அழகு என்ற நூலின் ஆசிரியர் திருவிக்கா அவர்கள். தமிழ்நாட்டில் பாய் நெசவு தொழில் மிக மென்மையான பட்டுப்பாய்கள் செய்ய புகழ்பெற்ற பத்தமடை கிராமம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? பத்தமடை பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது. கொங்கு நாட்டின் சேலம், நாமக்கல் மாவட்ட பகுதிகளில் விளையும் எந்த கிழங்கிலிருந்து ஜவ்வரிசி தயாரிக்கப்படுகிறது? அந்த கிழங்கு மரவள்ளி கிழங்காகும். வாவு சிதம்பரனார் சிறையிலிருந்து விடுதலையான ஆண்டு எந்த ஆண்டு? அவர் 1912 டிசம்பர் 24 விடுதலையானார். தாயுமானவர் திருவரங்கம் என்று அழைக்கப்படும் தாயுமானவர் நினைவுள்ளம் எங்கு உள்ளது? இது லட்சுமிபுரம், ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சரான அம்பேத்கர் அவர்களுக்கு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது? அந்த பல்கலைக்கழகம் கொலம்பியா பல்கலைக்கழகம். 1927 இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்விற்காக இவருக்கு வழங்கப்பட்டது. தமிழ் மொழியின் எழுத்துக்களின் தோற்றம் என்பது எதனை அடிப்படையாக கொண்டது? எழுத்துக்களின் தோற்றம் மனிதன் தன் கருத்துக்களை பிறருக்கு தெரிவிக்க பாறைகளிலிருந்தும் குகைகளிலும் செதுக்கிய கோட்டு சித்திரங்கள். தீர்த்தக்கினியாய் என்ற கவிதை வரிகளை பாடியவர் யார்? தீர்த்தக்கினியாய் இந்த வரியை பாடியவர் வாணிதாசன். தமிழர்களின் பாரம்பரிய மருத்துவ முறைகள் தற்காலத்தில் மீண்டும் வளர்ச்சி பெற முக்கிய காரணம் என்ன? இதுல பக்க விளைவுகள் இல்லாத இயற்கை மருத்துவம் என்ற விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்பட்டதால். நீதிநெறி விளக்கம் நூலை இயற்றிய குமரகுருபரர் எங்கு இறைவனடி சேர்ந்தார்? அவர் இறைவனடி சேர்ந்த இடம் காசி, வாரணாசியில் இறைவனடி சேர்ந்தார். தமிழ்நாட்டின் மூங்கில்களை கொண்டு செய்யப்படும் தட்டட்டி என்பது எதற்கு பயன்படும் கைவினை பொருளாகும்? தட்டட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா வீடுகளின் கூரையாகவும் மறைப்பாகவும் பயன்படுகிறது. கொங்கு நாட்டின் எல்லையாக கிழக்கு இல்லை எதுவாக கருதப்பட்டதுன்னா பாலமலை கருதப்பட்டது. வாவு சிதம்பரனார் சுதேசி கப்பல் நிறுவனத்தின் செயலராக இருந்தபோது அதன் தலைவராக இருந்த பாண்டித்துரை தேவர் எதனை தோற்றுவித்தவர் ஆவார்? அவர் 4ஆம் தமிழ்ச்சங்கம் மதுரையில் தோற்றுவித்தவர் தான் பாண்டித்துரையார் ஆவார். கூற்று குணங்குடி மஸ்தான் சாகுபுவின் பாடல்கள் எளிய தமிழ் சொற்களால் ஆனவை. காரணம் பாமர மக்களும் ஆன்மீக கருத்துக்களை எளிதில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே அவரது நோக்கம். இதுல கூற்று காரணம் இரண்டுமே சரியான ஒன்று. அம்பேத்கர் அவர்களின் முழு முயற்சியால் இந்திய அரசியல் சாசன சட்டம் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 1949 நவம்பர் 26. இதைத்தான் நம்ம அரசியமைப்பு தினமாக கடைபிடித்து வருகிறோம். தமிழ் எழுத்துக்களில் அச்சுக்கலை அறிமுகமான பிறகு ஏற்பட்ட முக்கிய மாற்றம் என்ன? இதுல எழுத்துக்களின் வடிவம் நிலையான ஒரு வடிவத்தை பெற்றது. வெங்கம்பூர் சாமிநாதன் இயற்றிய கோணக்காத்து பாட்டில் ஏன் ஆங்கிலேய அதிகாரியின் தோட்டம் சேதமடைந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது? இதுல பார்த்தீங்கன்னா காங்கேயம் பகுதியில் இருந்த கேப்ரன் துறை தோட்டம் இது சேதம், அந்த காற்றுனால சேதம் அடைந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மனித மூளையின் சிறுமூளை பகுதி பாதிப்படைந்தால் மனிதனுக்கு ஏற்படும் முதன்மை பாதிப்பு என்ன? இதுல உடலின் தசை இயக்கம் மற்றும் சமநிலை பாதிப்பு ஏற்படும். பொதுமை வேட்டல் என்ற புகழ்பெற்ற கவிதை நூலின் ஆசிரியர் திருவிக்கா அவர்கள். பாய்களின் வகைகளுள் திண்ணைப்பாய் என்பது பொதுவாக எவ்வடிவத்தில் நெய்யப்படும்? இந்த திண்ணைப்பாய் பார்த்தீங்கன்னா நீல சதுர வடிவம். இதுல உட்கார படுக்க ஏற்றவாறு நெய்யப்படுகிறது. கொங்கு நாட்டின் கரூர் மாவட்டம் எத்தகு உற்பத்திக்கு உலக அளவில் புகழ் பெற்றது? அதில் பஸ்பாடி மற்றும் கைத்தொறி ஏற்றுமதிக்கு உலக புகழ் பெற்றது. பேருந்துகளுக்கு பாடி அமைப்பு மற்றும் கைத்தறி ஏற்றுமதிக்கு புகழ் பெற்றது. சுதந்திர திருநாள்
கவிதையில் மீரா சபிக்கப்பட்ட தட்டினில் என்று எதனை குறிப்பிடுகிறார்? அந்த அடிமைப்பட்டு வாழ்ந்த இந்திய நிலப்பரப்பு தான் சபிக்கப்பட்ட தட்டினில் என்று குறிப்பிடுகிறார். பொறுத்துக. நமன்னா யமன், சித்தம் உள்ளம் அல்லது மனத்தை குறிக்கும், வாரினா வருவாய், செற்றார் என்பது பகைவரை குறிக்கும். ஆப்ஷன் ஏ சரியான விடை. தாய் மாணவர்கள் பாடல்கள் மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்ட தொகுப்பாக விளங்குகிறது? தாய் மாணவர் பாடல்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 1452 பாடல்கள் கொண்ட தொகுப்பாக உள்ளது. அம்பேத்கர் அவர்கள் பௌத்த மதத்தை தழுவிய ஆண்டு 1956 அக்டோபர் 14 நாக்பூரில் தன் ஆதரவாளர்களுடன் பௌத்த மதத்தை தழுவினார். தமிழ் எழுத்துக்களில் கண்ணெழுத்துக்கள் புழக்கத்தில் இருந்த காலம், அந்த காலம்தான் கடைசங்க காலமாகும். வாணிதாசன் அவர்களின் கவிதைகள் எந்தெந்த மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன? அது ஆங்கிலம், தெலுங்கு, பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. நீலகேசி காப்பியத்தின்படி மனித மனத்திற்கு துன்பம் தரும் நோய்களை குணமாக்கும் 3 மருந்துகள் எதன் மூலம் பெறப்படுகின்றன? அது தர்மம் மற்றும் ஒழுக்கு நெறிகள் சார்ந்த சிந்தனைகள் மூலம் அந்த 3 மருந்துகள் பெறப்படுகின்றன. சகலகலாவல்லி மாலை என்ற நூலின் ஆசிரியர் குமரகுருபரர் அவர்கள். தமிழ்நாட்டில் மூங்கிலால் செய்யப்படும் கைவினை பொருட்களுள் பழங்கள் மற்றும் காய்கறிகளை வைக்க பயன்படும் பொருள், அது மூங்கில் தட்டு அல்லது கூடை பயன்படுகிறது. கொங்கு நாடு என்பது பழங்கால தமிழகத்தின் எந்த திசையில் அமைந்திருந்தது? கொங்கு நாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேற்கு திசை, சேர நாட்டின் ஒரு பகுதியாக அமைந்துள்ளது. வாபு சிதம்பரனார் செக்கிழுத்த செம்மல் என்று அழைக்கப்பட காரணம் என்ன? அவர் கோவை சிறையில் மாடுகளுக்கு பதிலாக செக்கினை தன் உடலால் இழுத்து துயருற்றதால் செக்கிழுத்த செம்மல் என்று போற்றப்படுகிறார். அயோத்தியதாச பண்டிதர் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக எந்த இதழின் மூலம் தன் கருத்துக்களை இறுதி வரை பரப்பினார்? அந்த இதழ் தான் ஒரு பைசா தமிழன், அது தமிழன் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. எழுத்துக்களின் பிறப்பு எத்தனை வகைப்படும்? எழுத்துக்களோட பிறப்பு பார்த்தீங்கன்னா 2 வகை. அதை என்னென்னு சொல்லுவோம்? இடப்பிறப்பு மற்றும் முயற்சி பிறப்பு என்பதாகும். உயிரெழுத்துக்கள் 12ம் எந்த இடத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன? உயிரெழுத்து 12ம் பார்த்தீங்கன்னா கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. வல்லின எழுத்துக்கள் 6ம் கசட தபர உடம்பின் எந்த பகுதியை இடமாக கொண்டு பிறக்கின்றன? கசட தபர இது மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மெல்லின எழுத்துக்கள் 6ம் நமன நமன எந்த இடத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன? நமன நமன. மெல்லின எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இடையின எழுத்துக்கள் யரளவளல எங்கு பிறக்கின்றன? இடையின எழுத்துக்கள் யரளவளல கழுத்தில் பிறக்கின்றன. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் எது? அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலையாகும். கீழ் இதழும் மேல் பல்லும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து, அந்த எழுத்து இவ் ஒலிக்கும் போது மேல் பல்லும் கீழ் உதடும் ஒட்டும். நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து, இது இத்து இந்து என்பது சரியான ஒன்று. நாவின் இடைப்பகுதி மேல்வாயின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் எவை? நாவின் இடை மேல்வாயின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இச்சு இஞ்சு என்பதாகும். இக்கு இங்கு ஆகிய 2 மெய்களும் நாவின் எந்த பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன? இக்கு இங்கு இது நாவின் முதற்பகுதி அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கின்றன. நாவின் நுனி மேல்வாயின் நுனியை மிகவும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் எவை? நாவின் நுனி மேல்வாயின் நுனியை மிகவும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இர் இல் என்பதாகும். மேல்வாய் பற்களின் அடியை நாவின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கும் எழுத்து, அந்த எழுத்து இல். இதையே நாக்கு தடித்து தடவுவதால் இல் பிறக்கும். ஒரு சொல்லின் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது எது? அதுதான் வேற்றுமை உருபு. ராமன் கொன்றான், ராமனை கொன்றான், ராமன் செய்யப்படும் பொருளா இருப்பாரு. இதுதான் வேற்றுமை உருபாகும். வேற்றுமை எத்தனை வகைப்படும்? வேற்றுமையில 8 வகை வேற்றுமைகள் உள்ளன. வேற்றுமை உருபுகள் இடம்பெறாத வேற்றுமைகள் எவை? முதல் வேற்றுமை மற்றும் 8ஆம் வேற்றுமை. இது எப்பவுமே நம்ம மறக்கக்கூடாது. முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் என்ன கிடையாதுன்னா பார்த்தீங்கன்னா உருபு கிடையாது. முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமைன்னு வேறு பெயரில் சொல்லுவான். 8ஆம் வேற்றுமையை விழி வேற்றுமை என்று அழைப்போம். ஐ என்பது எத்தனையாம் வேற்றுமையின் உருபாகும்? ஐ என்பது 2ஆம் வேற்றுமை உருபு.
களிமண்ணால் குடம் செய்தான். இத்தொடரில் ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உருபு எந்த பொருளில் வந்துள்ளது? களிமண்ணால், இது பார்த்தீங்கன்னா முதற் கருவி, காரண பொருளாக வந்துள்ளது. உளியால் சிலை அமைத்தான். இத்தொடரில் உளியால் என்பது எவ்வகை பொருள்? உளிங்கிறது துணை கருவியாகும். கருவி வேறாகவும் செய்யப்படும் பொருள் வேறாகவும் இருந்தால் அது துணை கருவி. உளி சிலையாக மாறவில்லை, உதவி செய்தது. தாயோடு மகன் சென்றான். இத்தொடரில் ஓடு என்னும் மூன்றாம் வேற்றுமை உருபு எப்பொருளில் வந்துள்ளது? தாயோடு மகன் சென்றான், இது உடனிகழ்ச்சி பொருளில் வந்துள்ளது. நான்காம் வேற்றுமை உருபு எது? 4, கூங்கிறது தான் நான்காம் வேற்றுமை உருபு. கூலிக்கு வேலை. இத்தொடரில் நான்காம் வேற்றுமை உருபு எப்பொருளில் வந்துள்ளது? இதுல நிமித்தம், காரணமாக வந்துள்ளது. தலைவியின் கூந்தலுக்கு மலர். இத்தொடரில் வரும் கூ எவ்வகை பொருளை குறிக்கிறது? தலைவியின் கூந்தலுக்கு மலர், இது தகுதி பொருளை குறிக்கிறது. இன் இல் ஆகிய வேற்றுமை உருபுகள் எத்தனையாம் வேற்றுமைக்கு உரியவை? இன் இல், இது 5ஆம் வேற்றுமை. இது நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது போன்ற பொருட்களில் வரும். தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல். இத்தொடரில் இன் என்ற 5ஆம் வேற்றுமை உருபு எப்பொருளில் வந்துள்ளது? தமிழ்நாட்டின் கிழக்கு, இது பார்த்தீங்கன்னா எல்லை பொருளில் வந்துள்ளது. 6ஆம் வேற்றுமை உருபுகள் தற்காலத்தில் புழக்கத்தில் இல்லாத உருபுகள் எவை? அது பார்த்தீங்கன்னா அது ஆ ஆது ஆ. உதாரணம் தானாது கை, தனாது கை, என் கைகள் தற்காலத்தில் பயன்படுத்துவது கிடையாது. 7ஆம் வேற்றுமை உருபு எது? இதுல கண், உள், மேல், கீழ், இடம், இதுதான் 7ஆம் வேற்றுமை உருபு. எழுவாய் வேற்றுமை என்று அழைக்கப்படும் வேற்றுமை முதல் வேற்றுமையாகும். விழி வேற்றுமை, அழைத்தல் பொருள வரும் அழைக்கப்படும் வேற்றுமை 8ஆம் வேற்றுமையாகும். அண்ணன் என்பதை அண்ணா என விழிப்பது விழி வேற்றுமை. மரபு சொற்களை பொறுத்துக. சிங்கம் என்ன பண்ணும்? இது நம்ம பார்த்ததுதான். சிங்கம் முழங்கும், புலி உருமும், யானை பிளிரும், பசு கதரும். ஆப்ஷன் ஏ சரியான விடை. புலி பரல், சிங்க குரலை, யானை கன்று, கீரி பிள்ளை. புலி பரல், இதுவும் சரியான விடை. பறவைகள் கண்ட நனவினை கவிதையாக்கினால். இத்தொடரில் நனவு என்பதன் பொருள் என்ன? பறவைகள் கண்ட நனவினை கவிதையாக்கினால். நனவு இதனுடைய பொருள் விழிப்பு நிலை, உண்மையை குறிக்கும். மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் எது? அந்த சொல்தான் வைப்பு என்பதாகும். என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நமக்கு என்ன கிடைக்கும்? என்று கூட்டல் என்றும் என பிரியும். வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன? வானம் கூட்டல் அளந்தது என பிரியும். அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது அறிந்ததனைத்தும் என. ஆப்ஷன் பி தான் சரியான ஒன்று. வானம் கூட்டல் அறிந்தது என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வானம் அறிந்தது என சேரும். பாரதியார், பாரதி என்னும் பட்டம் யாரால் வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டுள்ளது? பாரதியாருக்கு பாரதி பட்டம் வழங்கியவர் எட்டயபுர மன்னர். அவரோட 11வது வயதுல பாரதிக்கு கிடைத்தது. தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடு. இதில் முதலிடத்தில் உள்ள தொல்லை என்பதன் பொருள் என்ன? தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடு. தொல்லை என்பது பழமை அல்லது துன்பத்தை குறிக்கும். பாரதிதாசன் பாரதியாரை எவ்வாறெல்லாம் புகழ்ந்துள்ளார்? கீழ்கண்டவற்றுள் எது தவறானது? அவரை ஓமை கவிஞர் என்று அவர் புகழல. இதுல ஓமை கவிஞர் என்று சிறப்பிக்கப்படுபவர் சுரதா. சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன் என்றெல்லாம் பாரதிதாசன் பாரதியாரை புகழ்ந்துள்ளார். நெறி என்னும் சொல்லின் பொருள் என்ன? நெறி என்பது வழியை குறிக்கும். குரங்கு தன் குட்டியை பேணியது. இதில் பேணியது என்பதன் பொருள் என்ன? பேணியதுன்னா பாதுகாத்தது என்று பொருள்படும். பகவத்கீதை நூலை வ.உ. சிதம்பரனார் எங்கு சிறைச்சாலையில் இருந்தபோது மொழிபெயர்த்தார்? அவர் கோவை மற்றும் கண்ணனூர் சிறையில் இருந்தபோது மொழிபெயர்த்தார். சிங்கம் குட்டியை ஈன்றது. இதில் ஈன்றது என்பதன் மரபு பொருள் என்ன? ஈன்றதுன்னா பெற்றது என்பது மரபு சொல்லாகும். திருக்குறள் நெறியை பரப்புவதை தன் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் திருக்குறளார் வி. முனுசாமி அவர்கள். உலக பொதுமுறை திருக்குறள் உரைவிளக்கம் என்ற புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் வி. முனுசாமி அவர்கள். நகைச்சுவைக்கு தனி இடம் தந்து தன் நூல்களில் வள்ளுவ பெருந்தகையின் கருத்துக்களை பரப்பியவர் பார்த்தீங்கன்னா முனுசாமி அவர்கள். சிந்தனை சுடர் என்ற நூலை எழுதியவர் யார்? சிந்தனை சுடர் என்ற நூலை எழுதியவர் திருக்குறளார் வி. முனுசாமி.
அயோத்தியதாச பண்டிதர் தன் தமிழன் இதழின் மூலம் பரப்பிய மிக முக்கிய சமூக கோட்பாடு ஒரு மனிதனுடைய அறிவு, ஒழுக்கம், சாதி கடந்த சமத்துவம் ஆகியவையே உயர்வுக்கு வழிவகுக்கும் என்பதை நோக்கமாக கொண்டிருந்தார். காந்தியடிகள் வ.உ. சிதம்பரனாரின் எந்த பண்பை எண்ணி பெருமகிழ்ச்சி அடைந்தார்? சிறையில் அவர் பட்ட துயரங்களையும் அவரது தளராத சுதேச பற்றையும் கண்டு பெருமகிழ்ச்சி அடைந்தார். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் மறைந்த நாள் எது? அவர் 1936 நவம்பர் 18 மறைந்தார். மரபு என்ற சொல்லின் நேரடி பொருள் என்ன? மரபுன்னா வழக்கம் அல்லது நம் முன்னோர்கள் பின்பற்றிய முறையை குறிக்கும். தமிழ் மொழிக்கென சில மரபுகள் உள்ளன. அவை எக்காலம் தொட்டு பின்பற்றப்படு வருகின்றன. எந்த காலம் தொட்டுன்னு பார்த்தீங்கன்னா பழங்காலம், சங்ககாலம் தொட்டு பின்பற்றப்பட்டு வருகின்றன. செய்யுளுக்கும் மரபுக்கும் இடையே உள்ள தொடர்பை பற்றி பேசும் தமிழ் இலக்கண நூல் எது? அந்த நூல் தொல்காப்பியமாகும். மரபு நிலை திரியின் பெரிதாகும். இத்தொல்காப்பிய வரியின் பொருள் என்ன? மரபு மாறினால் சொல்லின் பொருளே மாறிவிடும் என்பதுதான் பொருளாகும். இருதிணை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன? இது 2 கூட்டல் திணை, உயர்திணை அக்கிரிணை என 2 கூட்டல் திணை என பிரியும். ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது 5 கூட்டல் பால் என பிரியும். இயற்கையை வாழ்த்துதல் எவ்வகை மரபாக தமிழ் இலக்கியங்களில் கருதப்படுகிறது? இயற்கையை வாழ்த்துதல் என்பது தொடக்க கால தமிழ் மரபு. சிலப்பதிகாரத்தில் திங்களை போற்றதும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். தமிழ்நாடு என்ற சொல் முதலில் எந்த காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளது? அது சிலப்பதிகாரம். வஞ்சி காப்பியத்தில் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய என்ற வரி இடம்பெற்றுள்ளது. வழக்கு என்பது எத்தனை வகைப்படும்? வழக்கு இயல்பு வழக்கு, தகுதி வழக்குன்னு 2 வகைப்படும். ஒரு பொருளை அதற்கு உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடப்படுவது இயல்பு வழக்கு ஆகும். இது 3 வகை: இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவுன்னு 3 வகைப்படும். பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது அந்த வழக்கு தான் தகுதி வழக்கு. இது 3 வகை: இடகரடக்கல், மங்களம், குழு, குறி என 3 வகைப்படும். கால் கழுவி வந்தான் இத்தொடர் எவ்வகை தகுதி வழக்கினை சார்ந்தது? இது இடகரடக்கல்லை சார்ந்தது. அமங்கலமான சொற்களை நீக்கி மங்களமான சொற்களால் குறிப்பிடப்படுவது தான் மங்களமாகும். செத்தார்னா துஞ்சினார், சுடுகாட்ட நன்காடு என்று கூறுவது மங்களத்திற்கு உதாரணம். ஒரு குழுவினர் மட்டும் தங்களுக்குள் பேசிக்கொள்ளும் ரகசிய குறியீட்டு சொற்கள் அதுதான் குழு உட்குறி. உதாரணம் பார்த்தீங்கன்னா பொற்கொள்ளர் பொன்னை பரி என்பதும், யானைப்பாகர் அதனுடைய ஆணையை காரை என்பதும் இதற்கு உதாரணமாகும். கோவை, குடந்தை, எந்தை ஆகிய சொற்கள் எவ்வகை வழக்கினை சார்ந்தவை? இது பார்த்தீங்கன்னா மருவு, அதாவது இலக்கண நெறியிலிருந்து சிதைந்து மாறி வழங்கும் சொற்கள் மருவு. கோயம்புத்தூர கோவை, தஞ்சாவூர தஞ்சை, கும்பகோணத்தை குடந்தை, என் தந்தைய எந்தை அப்படின்னு சொல்றது மருவு சொற்களாகும். இலக்கண நெறிப்படி அமையாவிடனும் இலக்கணம் உடையது போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள், அந்த சொற்கள் தான் இலக்கண போலி. இல்லத்தின் முன்பகுதியை முன்றில் என மாற்றுவது, அதற்கு மரத்தின் நுனியை நுனிமரம், மரநுனினா நுனிமரம், முன்றில்னா இல் முன்ன முன்றில்னு மாற்றுவது இலக்கண போலியாகும். பந்தர் இச்சொல்லில் எவ்வகை போலி? பந்தர் இது கடைப்போலி வகையை சாராம். பந்தல் என்ற சொல்லின் பந்தர் அப்படின்னு மாறுவது கடைப்போலிக்கு உதாரணம். ஐந்துங்கிறது அஞ்சின் அப்படிங்கிறது என்ன போலின்னு பார்த்துருக்கோம்? முற்றுப்போலி. எல்லா சொற்களுமே மாறி வருவது முற்றுப்போலியாகும். மைந்தன் இச்சொல்லில் மை என்பது கண்டிப்பாக இது முதற் போலி ஆகும். அரசியல் சாசனத்தை வரைவதற்கு கொண்டு வரப்பட்ட வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் மற்றும் உலக தமிழ் சங்கம் எங்கு நிறுவப்பட்டு தமிழ் வளர்க்கப்பட்டு வருகிறது? உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் சென்னையிலும், உலக தமிழ் சங்கம் மதுரையிலும் நிறுவப்பட்டுள்ளது. அயோத்தியதாச பண்டிதர் அவர்களின் இயற்பெயர், அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா காத்தவராயன் என்பதாகும். ஒரு பைசா தமிழ் இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு 1907 ஜூன் 19 சென்னை ராயப்பேட்டையிலிருந்து வாராந்திர இதழாக வெளிவந்தது. ஒரு பைசா தமிழின் இதழின் விலை 1/4 பைசா காலனாவாக இருந்தது. புத்தரது ஆதிவேதம் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் அயோத்தியதாசர் ஆவார். இந்திர தேச சரித்திரம் என்ற நூலின் ஆசிரியர் அயோத்தியதாச பண்டிதராவார். அயோத்தியதாசர் சென்னைக்கு அருகில் உள்ள தாம்பரத்தில் உள்ள எந்த மருத்துவமனைக்கு இவர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? அது தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்திற்கு இவர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது.
வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேயரின் அடக்குமுறையை எதிர்த்து போராடியதால் அவருக்கு வழங்கப்பட்ட சிறை தண்டனை, அவருக்கு பார்த்திங்கன்னா இரட்டை ஆயுள் தண்டனை 40 ஆண்டுகள் வழங்கப்பட்டது. வ.உ. சிதம்பரனார் சுதேசி நாவாய் சங்கம் என்ற நிறுவனத்தின் மூலம் வாங்கிய 2 கப்பல்கள் SS காளியா, SS லாவோ என்பதாகும். வ.உ.சியின் கப்பல்கள் எந்த 2 நகரங்களுக்கிடையே முதலில் இயக்கப்பட்டன? தூத்துக்குடி மற்றும் கொழும்புவிற்கிடையே இயக்கப்பட்டன. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் இத்தொடர் அமைந்துள்ள திருமந்திரம் நூல் எத்தனையாம் திருமுறைன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் திருமுறையாக சேர்க்கப்பட்டுள்ளது. 12 திருமுறைகளில் சைவ சித்தாந்தத்தின் ஆணிவேராக கருதப்படும் நூல் திருமந்திரமாகும். குணங்குடி மஸ்தான் சாஹிபுவின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதிர் என்பதாகும். குணங்குடி மஸ்தான் சாஹிபுவின் புகழ்பெற்ற பாடல்களுள் எக்கால கன்னி என்பது எதனை உணர்த்துகிறது? எக்கால கன்னிங்கிறது பராபர கன்னி மற்றும் மனோன்மணி கன்னி போன்ற ஆன்மீக தத்துவங்களை உணர்த்துகிறது. தமிழ்நாட்டின் தனித்துவமான கைவினைப் பொருட்களில் ஒன்றான பிரம்பு என்பது தாவரவியலின்படி எவ்வகையை சார்ந்ததுன்னா ஒரு கொடி வகையை சார்ந்த புல் இனமாகும். தமிழகத்தில் பிரம்பு பொருட்கள் செய்வதற்கு தேவையான பிரம்புகள் தற்காலத்தில் பெரும்பாலும் எங்கிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன? அந்தமான், அசாம் மற்றும் மலேசியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன. மூங்கில்கள் அதன் பயன்பாட்டின் அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகின்றன? இது கல்மூங்கில், மலைமூங்கில், கூட்டு மூங்கில்னு 3 வகைகளாக உள்ளன. கைவினைப் பொருட்கள் செய்வதற்கு இந்த 3 வகை மூங்கில்கள் எந்த மூங்கில் மிகவும் ஏற்றதுன்னு பார்த்தீங்கன்னா கூட்டு மூங்கிலாகும். பாயும் பாவாடைக்கு தாளம்போடு இதில் பத்தமடை பாய் உலக புகழ்பெற்றவை. பாய்கள் எத்தகைய புல்லிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன? பத்தமடை பாய்கள் கோரை புல்லிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. ஆண்பால் பிள்ளைத்தமிழ் மற்றும் பெண்பால் பிள்ளைத்தமிழ் ஆகிய இரண்டிற்கும் பொதுவான பருவங்கள்னா 7 காப்பு, செங்கீரை, சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி என்பது அந்த 7 பருவங்களாகும். குமரகுருபரர் வாழ்ந்த காலம் எத்தனையாம் நூற்றாண்டு? அவர் வாழ்ந்த காலம் 17ஆம் நூற்றாண்டாகும். கற்க கசடர கற்பவை என்ற குறளின்படி கல்வி கற்பவருக்கு பாரதிதாசன் எதனை ஒப்பிடுகிறார்? பாரதிதாசன் ஒப்பிடுவது விளக்கு மற்றும் அழியாத செல்வம் என்று ஒப்பிடுகிறார். மனித மூளையின் வலது பகுதி எத்திறன்களுக்கு பொறுப்பாக அமைகிறது? வலது பகுதி பார்த்தீங்கன்னா கலை, கற்பனை, இசை, நடனம் மற்றும் வடிவமைப்புக்கு பொறுப்பாக அமைகிறது. தலைமைச் செயலம் என்ற மூளையை பற்றிய அறிவியல் விழிப்புணர்வு நூலின் ஆசிரியர் சுஜாதா. அவருடைய இயற்பெயர் தான் ரங்கராஜன் என்பதாகும். தமிழ்நாட்டின் வாணிதாசன் அவர்களுக்கு புதுச்சேரி அரசு வழங்கிய மிக முக்கிய சிறப்பு பட்டம் என்ன பட்டம்னா கவிஞரேறு மற்றும் பாவலர் மணி என்று அழைக்கப்படுகிறார். தொல்காப்பியத்தின் 1வது அதிகாரம், அந்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா எழுத்து அதிகாரமாகும். தமிழ் எழுத்துக்களில் உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12 எனில் சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? உயிரெழுத்து 12, சார்பெழுத்து 10. அது உயிர்மை, ஆயுதம், உயிரிழபட, ஒற்றலைப்பட, குற்றியலகுரம், குற்றியலகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்னு 10 வகைப்படும். கோணக்காத்து பாட்டு கவிதையில் சம்பரமுடன் என்ற சொல்லின் பொருள் முறையாக அல்லது தகுந்த முறையில் என பொருள்படும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என போற்றப்படும் அம்பேத்கர் அவர்களுக்கு இந்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு 1990ஆம் ஆண்டு. அவரது 100ஆண்டு விழாவையொட்டி மரணத்திற்கு பின் அவருக்கு வழங்கப்பட்டது. கல்வி அழகே அழகு என்று கல்வியின் சிறப்பை கூறும் நீதிநெறி விளக்கம் நூலின் 53வது பாடலை எழுதியவர் குமரகுருபரர் ஆவார். எச்சம் எத்தனை வகைப்படும்? எச்சம் பார்த்தீங்கன்னா 2 வகை, பெயரெச்சம் மற்றும் வினையச்சமாகும். படித்த பையன், வராத பையன் இத்தொடர்களில் உள்ள படித்த வராத என்பது முறையான எவ்வகை எச்சங்கள்? ஆ கொண்டு முடியுது. இது தெரிநிலை பெயரெச்சம். வராத பையன்கிறது எதிர்மறை பெயரெச்சத்தை குறிக்கும். முற்று பெறாத வினை ஒரு வினையை கொண்டு முடிவது என்ன அழைக்கப்படும்னா வினையச்சம் என்று அழைக்கப்படும். வள்ளி படித்து மகிழ்ந்தாள். இத்தொடரில் படித்து அப்படின்னாவே கண்டிப்பாக இது வினையச்சத்தை கொண்டு முடிஞ்சா வினையச்சம்னு ஷார்ட்கட் பார்த்துருக்கோம். ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது அதற்கு பெயர் தான் முற்றெச்சம். வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள். படித்தனள் என்பது படித்ததால் என எச்சப்பொருள் தருகிறது. கீழ்காணும் சொற்களுள் வினையச்ச சொல் எது? வினையச்சம். இதில் படித்து என்பதுதான் வினையச்சம். சொல்லின் இடையில் ஓர் எழுத்து மாறி வந்தாலும் பொருள் மாறாமல் இருப்பது அந்த இதுதான் இடைப்போலி. உதாரணம் அமைச்சு, அமைச்சு, அரையர், அரையர். இப்படி ஒரு எழுத்து மாறி வந்தாலும் பொருள் மாறாமல் இருப்பது இடைப்போலியாகும். மகரம் இம்
என்னும் எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிப்பது என்ன அழைக்கப்படும்னா மகர குறுக்கம் என்று அழைக்கப்படும். போலி எத்தனை வகைப்படும்? போலி முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி என்பது 3 வகை. முற்றுப்போலிங்கிறது தனியொரு வகையாக உள்ளது. சாம்பல், சாம்பார் ஆகிய சொற்களில் நிலைமொழியின் இறுதியில் எழுத்து இம் கரமாக இருந்து வருமொழியில் வகரம் வந்தால் அங்கு எவ்வகை குறுக்கம் நிகழும்? இம் கரமாக இருந்து வருமொழியில் வகரம் வந்தால் அது மகர குறுக்கமாக நிகழும். வினைமுற்று எத்தனை வகைப்படும்? 2 வகை. தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று என 2 வகைப்படும். செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறும் காரும் வினைமுற்று தெரிநிலை வினைமுற்றாகும். காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6 பண்பனை மட்டுமே உணர்த்துவது குறிப்பு வினைமுற்றாகும். பொன்னன் அப்படின்னா பொன்னை உடையவன் என பொருளை மட்டும் காட்டும். தன் முன்னே உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று, அந்த வினைமுற்று தான் ஏவல் வினைமுற்றாகும். வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் கீழ்கண்டவற்றுள் எவை? இதுல க, இய, இயர், அல், வாழ்க, வாழிய, வாழியர், வருகள் என்பதுதான் இதனுடைய விகுதிகளாகும். வியங்கோல் வினைமுற்று எத்தனை பொருள்களில் வரும்? வியங்கோல் வினைமுற்று 4 பொருள். வாழ்த்தல், வைதல், விதித்தல், வேண்டல் என 4 பொருள்களில் வரும். ஏவல் வினைமுற்று எவ்வகை இடங்களில் வரும்? ஏவல் வினைமுற்று பார்த்தீங்கன்னா முன்னிலையில் மட்டும் வரும். வியங்கோல் வினைமுற்று எவ்வகை இடங்களில் வரும்? வியங்கோல் வினைமுற்று 2 திணைகளையும் 5 பால்களையும் 3 இடங்களையும் பொதுவாக காட்டி வரும். மாத்திரை அளவை கணக்கிடுக. ஔவையார் இச்சொல்லின் மாத்திரை அளவு என்ன? அவ்வுக்கொன்னு, அவ்வுக்கு 2, வைக்கொன்னு, யாவுக்கொன்னு, இதுல 3.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். பொறுத்துக. இளங்குமரனார் செந்தமிழ் அந்தணர் என்று போற்றப்படுகிறார். வாணிதாசன் புதுமை பாவலர், சுரதா ஓமை கவிஞர், மீனா கவிஞரேறு. இதில் பார்த்தீங்கன்னா நான் மாற்றி சொல்கிறேன். இளங்குமரனார் செந்தமிழ் அந்தணர், அது தப்பு, அதுதான் கரெக்ட். செந்தமிழ் அந்தணர் என்பது சரி. வாணிதாசன் கவிஞரேறு, சுரதா அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓமை கவிஞர், மீரா புதுமை பாவலர் என்று அழைக்கப்படுகிறார். செவ்விந்தியர்களின் நிலத்தை எவ்வாறு கருதினர்? செவ்விந்தியர்கள் நிலத்தை பார்த்தீங்கன்னா தாயாக கருதினர். ஓடை என்னும் பாடலின் ஆசிரியர் வாணிதாசன் அவர்கள். நன்செய் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நன்மை கூட்டல் செய் என பிரியும். நீள் உழைப்பு எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நீள் கூட்டல் உழைப்பு என பிரியும். சீருக்கு ஏற்ப, சீருக்கு கூட்டல் ஏற்ப என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் சீருக்கு ஏற்ப என சேரும். ஓடை கூட்டல் ஆட என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஓடையாட என்பதாகும். தமிழ்நாடு அரசு வனத்துறையினால் வனப்பாதுகாவலர் விருது பெற்ற ஜாதவ் பயாங் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்? அவர் அசாம் மாநிலத்தை சார்ந்தவர். ஜாதவ் பயாங் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள மணல் தீவில் எத்தனை ஆண்டுகள் கடினமாக உழைத்து ஒரு காட்டினை உருவாக்கினார்? 30 ஆண்டுகள். இது 7th. ஜாதவ் பயாங் உருவாக்கிய காட்டை பாராட்டி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் அவருக்கு வழங்கிய பட்டம் இந்திய வனமகன் பட்டமாகும். வெட்டி சாய்த்தான் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நமக்கு வெட்டி கூட்டல் சாய்த்தான் என பிரியும். மெய் நாணம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மெய் கூட்டல் நாணம் என பிரியும். அறியாமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? அறியாமைனா கண்டிப்பா எதிர்ச்சொல் அறிவுடைமை என்பதாகும். நோயற்ற வாழ்வை தருவது எது? நோயற்ற வாழ்வை தருவது சுத்தமாகும். உடல் நலம் என்பது விழுந்து வேலை செய்வதால் மட்டும் வருவதல்ல, அது முறையான உடற்பயிற்சியாலும் தூய்மையாலும் வருவது என்று கூறியவர் கவிமணி தேசிக விநாயகனார். வருமுன்னர் என தொடங்கும் திருக்குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? வருமுன்னர். இதுல உவமை அணி. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். இதுல உவமை அணி பயின்று வந்துள்ளது. முற்றூட்டு என்ற சொல்லின் பொருள் என்ன? முற்றூட்டு அரசன் வரி விதிக்காமல் முழுமையாக கொடுத்த நிலம்தான் முற்றூட்டு என்று அழைக்கப்படுகிறது. பழங்கால தமிழர்கள் விலங்குகளின் தோளால் செய்யப்பட்ட எந்த இசைக்கருவியை வேட்டையாடும் போதும் போர்க்களத்திலும் பயன்படுத்தினர்? அந்த இசைக்கருவி முரசாகும். பஞ்சகும்மி என்ற வரலாற்று பாடல்களின் தொகுப்பை தொகுத்தவர் புலவர் சே. ராசு அவர்கள். வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று சேர சோழ பாண்டியர்களை பற்றி குறிப்பிடும் பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியமாகும். சேரர்களின் தலைநகரமாக விளங்கிய வஞ்சி எங்கு அமைந்திருந்தது?
மேற்கு மலைத்தொடரின் உட்பகுதி தற்போதைய கரூர் அல்லது கேரளாவின் கொடுங்கலூர் என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்மையின் கூர்மை என்று தமிழ் இலக்கியங்கள் எதனை குறிப்பிடுகின்றன? ஆண்மையின் கூர்மை என்பது பகைவருக்கு உதவுதலை, பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே என்று தமிழ் கூறுகிறது. வ.உ. சிதம்பரனார் சென்னைக்கு சென்றபோது யாரை சந்திப்பதை கடமையாக கருதினார்? அவர் பாரதியாரை சந்திப்பதை தான் கடமையாக கருதினார். எழுத்துக்கள் ஒலிக்கத் தொடங்கும் போது மனித உடம்பின் எந்தெந்த உறுப்புகள் முயற்சி செய்கின்றன? இதழ், நாக்கு, பல், மேல்வாய் முயற்சி செய்கின்றன. அயோத்திதாசர் ஒரு மனிதனுக்கு மிக முக்கிய தேவையாக எதனை குறிப்பிடுகிறார்? பகுத்தறிவு மற்றும் சுயமரியாதை மிக்க கல்வியை குறிப்பிடுகிறார். தலைமைச் செயலகம் நூலின் ஆசிரியர் சுஜாதாவின் இயற்பெயர் என்ன? அவருடைய இயற்பெயர் ரங்கராஜன் என்பதாகும். கலித்தொகை 8 தொகை நூல்களில் எத்தனையாவது நூலாக கருதப்படுகிறது? இது 5வது நூலாக கருதப்படுகிறது. பொறுமை என்ற சொல்லின் உண்மையான இலக்கணம் என்ன? பொறுமை என்பது பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்வது மற்றும் தண்டிக்கும் திறன் இருந்தும் தண்டிக்காமல் இருப்பதுதான் பொறுமை என்பதாகும். நாட்டுப்புற இயலாய்வு என்ற புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் சு. சக்திவேல் அவர்கள் பழந்தமிழர்கள் முத்துக்குளித்தல் தொழிலுக்கு பயன்படுத்திய மிக முக்கிய துறைமுகம் பாண்டிய நாட்டில் இருந்த கொற்கை துறைமுகமாகும். கொங்கு நாட்டின் திருப்பூர் மாவட்டம் தற்காலத்தில் உலகளவில் எவ்வகை உற்பத்திக்கு புகழ்பெற்றது? பின்னலாடை மற்றும் ஆயத்த ஆடைகளுக்கு புகழ்பெற்றது. அவ்விய நெஞ்சத்தான் இத்தொடரில் அவ்வியம் என்ற சொல்லின் பொருள் என்ன? அவ்வியம் என்பது பொறாமையை குறிக்கும். செம்மை என்னும் சொல்லின் பொருள் என்ன? செம்மை என்பது நேர்மை அல்லது தூய்மையை குறிக்கும். விவேகானந்தர் இல்லம் சென்னையில் எங்கு அமைந்துள்ளது? அதில் மெரினா கடற்கரையில் அமைந்துள்ளது. அயோத்திதாசர் தன் வாழ்நாளில் இறுதி வரை எந்த கொள்கைக்காக போராடினார்? சாதியற்ற சமுதாயத்தை உருவாக்குதல் மற்றும் சமத்துவ கல்வி வழங்குதலுக்காக போராடினார். இருப்பு பாதை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன? இதில் இருப்பு கூட்டல் பாதை என பிரியும். புல்லாங்குழல் செய்ய பயன்படும் மூங்கில் வகை எது? இது கூட்டின் மூங்கிலின் உட்பகுதி புல்லாங்குழல் செய்ய பயன்படுகிறது. பழந்தமிழர்கள் யாழ் என்னும் இசைக்கருவியை மீட்டுவதற்கு எதனை பயன்படுத்தினர்? அதில் நரம்புகள், விலங்குகளின் குடல் நரம்புகள் அல்லது தாவர நார்ப்பகுதிகளை பயன்படுத்தினர். மதலை என்ற சொல்லின் பொருள் என்ன? மதலை என்பது அடிக்கடி கேட்டிருக்காங்க, தூணை குறிக்கும். நெஞ்சம் கடுத்தது இத்தொடரின் பொருள் என்ன? நெஞ்சம் வருந்தியது அல்லது கோபம் அடைந்தது என பொருள்படும். மரபுகளை காப்பது நமது கடமை இக்கூற்றுக்கு தொல்காப்பியம் தரும் முக்கிய காரணம் என்ன? மரபுகள் மாறினால் மொழியும் தன்மையும் அடையாளமும் முற்றிலும் சிதைந்து விடும் என்பதுதான் காரணமாகும். எழுத்துக்களின் பிறப்பு பற்றி தொல்காப்பியத்தில் எந்த அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது? அந்த அதிகாரம் எழுத்ததிகாரம் பிறப்பியலில் கூறப்பட்டுள்ளது. இதழ்கள் இரண்டும் பொருந்துவதால் பிறக்கும் மெய் எழுத்துக்கள் எவை? இதழ்கள் என்னென்ன? இப்பு மற்றும் இம் என்பது சரியான ஒன்று. நாக்கின் ஓரங்கள் தடித்து மேல்வாய்ப்பல்லின் அடியை நெருங்குவதால் பிறக்கும் எழுத்து அது இல் என்ற எழுத்தாகும். உடம்பின் உள்ளிருக்கும் காற்று மார்பு, கழுத்து, தலை, மூக்கு ஆகிய 4 இடங்களுள் ஒன்றில் பொருந்தி பிறப்பது எழுத்துக்களோட இடப்பிறப்பு ஆகும். ஆள், ஆண், ஓடு, ஓடு ஆகிய உறுப்புகள் எத்தனையாம் வேற்றுமைக்கு உரியவை? அவை 3ஆம் வேற்றுமைக்கு உரிய உறுப்புகளாகும். இல், இன் ஆகிய உறுப்புகள் நீங்கள் பொருளில் வந்தால் அது எத்தனையாம் வேற்றுமை? அது 5ஆம் வேற்றுமை. தலையின் இழிந்தமை இது ஒரு உதாரணமாக சொல்லலாம். கண்ணன் வந்தான் இத்தொடரில் உள்ள வேற்றுமை எது? இது முதல் வேற்றுமை அல்லது எழுவாய் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. ராமனுடைய வீடு இத்தொடரில் உடைய என்பது எத்தனையாம் வேற்றுமையின் சொல்லுறவு? ராமனுடைய இது 6ஆம் வேற்றுமையின் சொல்லுறவாகும். பனை மரத்திலிருந்து விழுந்தான் இதில் வரும் இருந்து என்பது எவ்வகை வேற்றுமைக்கு சொல்லுறவு? இது 5ஆம் வேற்றுமை நீங்கள் பொருள்ல வரும். வீட்டின் கண் பூனை உள்ளது இத்தொடரில் கண் என்பது எவ்வகை வேற்றுமை உருவு? கண் என்பது 7ஆம் வேற்றுமை, இது இடப்பொருளை குறிக்கும். வந்த சிறுவன் இத்தொடரில் வந்த என்பது கண்டிப்பா இது ஒரு தெரிநிலை பெயரச்சம். நல்ல பையன் இத்தொடரில் நல்ல ஆ கொண்டு முடியுது, இது ஒரு குறிப்பு பெயரச்சமாகும். எழுதி வந்தான் இதுல எழுதி ஈ ஊ கொண்டு முடிஞ்சா அது வினையச்சம் ஆகும். மெல்ல நடந்தான் இத்தொடரில் மெல்ல என்பது குறிப்பு வினையச்சத்தை குறிக்கும். படித்தனன் மகிழ்ந்தான் இத்தொடரில் வரும் எச்ச வகை இது ஒரு முற்றச்சத்தை சாரும். மலரவன் எழுதினான் இத்தொடரில் உள்ள வினைமுற்று எது? எழுதினான் என்பது தெரிநிலை வினைமுற்றை குறிக்கும். வாழ்க ஒழிக ஆகிய சொற்கள் எவ்வகை வினைமுற்றை சார்ந்தவை?
அவை வந்து வியங்கோல் வினைமுற்றை சாரும். படி இச்சொல் எவ்வகை வினைமுற்றை சார்ந்தது? இது ஏவல் வினைமுற்று. பொறுமையை சாரும். கற்பனை செறிந்த கவிதைகள் படைப்பதில் வல்லவர் யார்? அவர்தான் கவிஞர் மீரா அவர்கள். அயோத்திதாசர் தோற்றுவித்த வாரம் இருமுறை இதழான தமிழன் எத்தனையாம் ஆண்டு வரை வெளிவந்தது? அதாவது 1914ஆம் ஆண்டு வரை, அவரது மறைவு வரை வெளிவந்தது. மனோன்மணி கண்ணி நூலின் ஆசிரியர் குணங்குடி மஸ்தான் சாஹிபு. பிரம்பு பொருட்கள் செய்யும் போது அதன் பளபளப்பை கூட்டுவதற்கு அதன் மேல் எதனை பூசினர்? அதன் மேல் வார்னிஷ் பூசினர். பத்தமடை பாய்கள் எந்த ஆற்றின் படுகையில் வளரும் கோரை பொருட்களை கொண்டு செய்யப்படுகின்றன? அந்த ஆறு தாமிரபரணி ஆறாகும். குமரகுருபரர் எந்த மொழிகளில் புலமை பெற்றிருந்தார்? தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி மொழிகளில் புகழ் பெற்றிருந்தார். காசியில தங்கியிருந்த போது இந்துஸ்தானியை கற்றார். செவாலியர் விருது வாணிதாசனுக்கு எத்தனையாம் ஆண்டு பிரெஞ்சு அரசால் வழங்கப்பட்டது? அது 1954ஆம் ஆண்டு. கோணக்காத்து பாட்டு எந்த நூல் திரட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? இதுல பஞ்சகூமி நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. இதை தொகுத்தவர் தான் சேராசு அவர்கள். படைத்தவர் வந்து வெங்கம்பூர் சாமிநாதன் அவர்கள். இந்திய அரசியல் சாசன வரைவு குழுவில் அம்பேத்கருடன் இணைந்து பணியாற்றிய மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளவு? மொத்தமா 7 உறுப்பினர்கள் இருந்தனர். தமிழ் எழுத்துச் சீர்திருத்தத்தில் ஐகாரத்தை ஐயென்றும் அவ்காரத்தை அவ்வென்றும் மாற்ற பரிந்துரைத்தவர் தந்தை பெரியார். அந்த எழுத்துச் சீர்திருத்தத்தை நடைபெறுத்திய முதல்வர் யாருன்னு கேட்டாங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள். தலைமைச் செயலகம் நூலின்படி மனித மூளையின் முகுளம் பகுதி எதனை தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது? முகுளம் வந்து இதய துடிப்பு, சுவாசம் போன்ற தன்னிச்சையற்ற செயல்களை கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. பொறுத்துக நூல் ஆசிரியர். தமிழ் உரைநடையின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபி சேது பிள்ளை அவர்கள். தமிழ் வேதாந்த கவிஞர் தாயுமானவர். தமிழ் உரைநடை செம்மல் திருவிகா. தமிழ் மறுமலர்ச்சியின் தந்தை அயோத்திதாசர். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. குணங்குடி மஸ்தான் சாஹிபு தவம் இயற்றிய மலைப்பகுதிகளில் கீழ்கண்டவற்றுள் எது தவறானது? இதில் வெள்ளிமலைங்கிறது தவறு. இவர் சதுரகிரி மலை, நாகமலை, புறாமலை ஆகிய இடங்களில் தவம் இருந்தார். பாய்களின் பயன்பாட்டில் திருமணத்திற்கு பயன்படுத்தப்படும் பாயின் பெயர் பட்டுப்பாய் அல்லது மணப்பாயாகும். கைவினை பொருட்கள் செய்ய பயன்படும் மூங்கிலின் ஒரு வகையான மலை மூங்கில் எதற்கு பயன்படுகிறது? மலை மூங்கில் பார்த்தீங்கன்னா பெரிய ஏணிகள் மற்றும் கட்டிட கம்புகள் செய்ய பயன்படுகிறது. முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் நூலில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன? முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழில் 100 பாடல்கள். பருவத்திற்கு 10 பாடல்கள் வீதம். 10 பருவங்களுக்கு 100 பாடல்கள் உள்ளன. வாணிதாசன் அவர்களின் இயற்பெயர் எத்திராசலு என்ற அரங்கசாமி என்பதாகும். தமிழ் எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர். அவர் வந்து வீரமா முனிவர்கள் என்பதுதான் சரியான ஒன்று. இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற வரலாற்று புகழ்பெற்ற பொருளாதார ஆய்வு நூலை எழுதியவர் ஐயா அம்பேத்கர் அவர்கள். தொல்காப்பியத்தின்படி செய்யுள் என்பது எதனை அடிப்படையாக கொண்டது? செய்யுள் என்பது எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி ஆகிய மரபு விதிகளை அடிப்படையாக கொண்டுள்ளது. தலைமைச் செயலகம் நூலின்படி மனித மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு ரத்தம் தேவைப்படுகிறது? அது 800 மில்லிலிட்டர் ரத்தம் தேவைப்படுகிறது. ஒரு பைசா தமிழன் இதழ் வாரந்தோறும் எந்த கிழமைகளில் வெளியிடப்பட்டு வந்தது? வாரந்தோறும் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை என்று வெளியிடப்பட்டு வந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து 8th தமிழில் முழு திருப்புதலாக ஒரு 500 வினாக்கள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.